கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து கைந்த வாலி தந்தன உதவ வந்திராமனாய் விளைந்த ஏழ் மரங்களும் மடங்களைகளும் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ அடைந்து நாளும் உய்மினோ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமழிசை ஆழ்வார் தத்துவங்களிலிருந்து பக்தியை நோக்கி நம்மளை கொண்டு வரக்கூடிய பாடல்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அங்கிருந்து மெல்ல அந்த வைணவத்திற்குள் நுழைகிறார். வைணவ விஷயங்களையும் பேசுறாரு. அது கலந்துதான் இருக்கும். பக்தியும் வைணவ தத்துவமும் கலந்த பாடல்களாக அவர் நிறைய பாடியிருக்கிறாரு. இப்போ அந்த வரிசையில இந்த இந்த பாட்டு இத வருது. இப்போ இந்த பாட்டுல கடைந்த பார்க்கடல் கிடந்து, பார்க்கடலை கடைந்தது அமுதம் எடுக்கிறாங்க. ஆகவே பார்க்கடலில் அமுதம் கடைந்த பார்க்கடலில் கிடந்து, அதில் கிடந்துன்னா பள்ளி கொண்டு, கால நேமியை கடிந்து, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த கால நேமிங்கிற பெயரை அதிகமும் உச்சரிக்கக்கூடியது அதிகம் சொல்லக்கூடியது திருமழிசை ஆழ்வாரா தான் இருக்கார். காலநேமிக்கு நம்ம வேற ஒரு பொருள் பார்த்தோம். அவர் மாரீச்சனுடையது, அப்படி அந்த சொந்தம், அவர் ஒரு அசுரன், இப்ப இவர் பெருமாள்கிட்ட ஃபைட் பண்ணி இறந்து போறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா காலநேமிங்கிறது கால சக்கரம், அதாவது காலம்ங்கிறது உருண்டு உருண்டு செல்லக்கூடியது. அந்த காலம்ங்கிறது அந்த ஒரு 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 சக்கரம் மாதிரி சுற்றி கொண்டே இருப்பது, ஒரு பிறவி சக்கரம் அப்படின்னு அதை சொல்லலாம். ஆகவே காலநேமியை கடிந்துன்னு சொல்லும்போது அது அசுரனையும் குறிக்கும், காலச்சக்கரத்தையும் குறிக்கும். காலநேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவ வந்து. உடைந்த வாலி அப்படின்னா அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று, அவன் மனதுல ஒரு வருத்தத்தோட இருந்தான், அல்லது ஒரு ஆறாத ஒன்றோடு இருந்தான், அதுதான் அவன் மனமுடைந்து இருந்தான்னு சொல்றது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன மனமுடைந்து இருந்தான்? தம்பி தன் கையில சிக்காம, தனக்கு எதிரிகளே யாரும் இல்லைன்னு இருக்காங்க, தனக்கு ஓப்பனா எதிரின்னு இருக்கிற தம்பி தன் கையில சிக்காம, தனக்கு தான் உள்ள நுழைய முடியாத அந்த ரிஷியமுக பர்வதத்துல போய் தங்கி இருக்கான். இவருக்கு தெரியும் அங்கதான் இருக்கான்னு. ஆனா இவன் வாங்கின சாபம் காரணமா அந்த இடத்துக்குள்ள போக முடியாது. அவனை விட்டு வச்சிருக்கோமேன்னு அவன் மனமுடைந்ததாக இவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையில அப்படி இல்லை. உடைந்த வாலின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி பொருள் எடுக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பாட்டை முழுசா பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வருவோம். உடைந்த வாலி தந்தனுக்குன்னு அவன் தம்பிக்கு உதவ வந்து, அவனுக்கு உதவ வந்து. எப்படி வந்த உதவ? ராமனாய். அதாவது உடைந்த வாலி தந்தனக்கு ராமனாய் உதவ வந்து, மிடைந்த ஏழ் மரங்களும் அடங்க எய்து. மிடைந்தனா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த, அதான் கூடை முடைதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கூடைய முடையறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எங்க ஊர் பாஷை இன்னைக்கு அப்படித்தான். கூட முடையிறது, ஓலை முடையிறது, தென்னை ஓலை முடையிறது அப்படின்னு சொல்றது. வட தமிழகத்துல தென்னை ஓலை பின்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னுதல் முடைதலும் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஊடுபாவா போகக்கூடியதை குறிக்கக்கூடிய சொல். கூடை முடைதல், முடைதலினுடைய வேர் சொல் இந்த மிடைதான். மிடைனாலே ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒன்னோட அதுலயே கிரிப்பா நிற்கும். அதுதான் மிடைந்து. இப்படி எப்படி இருக்கு? ஏழு மரங்களும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி அப்படியே பிணைந்து ஒரு பெரிய ராட்சச மரம் மாதிரி, ஒரே மரம் மாதிரி நிக்குதான். அதான் மிடைந்த ஏழு மரங்களும் அடங்கன்னா அது நொறுங்கும்படி ஒரு ஹோல் மாதிரி அதை போட்டு எய்துனா அம்பு செலுத்திய அவன்தான் இப்ப எங்க இருக்கான்? வேங்கடம் அடைந்து நிற்கிறான், வேங்கடத்தில் இருக்கிறான். ராமனாகப்பட்டவன் திருவேங்கடத்தில் பெருமாளாக இருக்கிறான். அவனுடைய பாதம் மால பாதம், திருமாலினுடைய பாதம் அடைந்து நாளும் உய்மினோ. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவனை வணங்கி, அவன் பாதத்தை தினந்தோறும் நாளும் வணங்கி உய்மினோ, உய்வடைவீர்களாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப கடைந்த பார்க்கடல் கிடந்து, கடைந்த பார்க்கடல் அப்படிங்கிறத நாம பார்க்கடலை கடைதல்னு ஒரு பொருள்ல சொல்லலாம். இன்னொரு பொருள்ல என்ன சொல்லலாம்? இந்த சம்சார கடல் அப்படின்னு அதுக்கும் இந்த கடல்ங்கிறத பயன்படுத்துறோம். இதுலயே அப்படிதானே பெரியாழ்வார் பாசுரத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த சம்சார கடல்ல மாட்டி அக்கறையிலிருந்து வந்து இக்கரை ஏறி இழைத்திருந்தேனேன்னு பாடுறாரு. சம்சாரத்தை, இந்த உலக வாழ்வை நாம கடல் அப்படின்னு சொன்னோம்னா
அந்த உலக வாழ்க்கை கடலில் கடைந்து, அதாவது அதில் ஈடுபட்டு அதிலிருந்து திரட்டப்பட்ட அறிவோடு, அப்போ இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிட்டே வருது. இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவை. இந்த உலக இன்பங்கள் அனுபவிக்க சலிப்பு ஏற்படுத்துபவை. இந்த உலக இன்பங்கள் நம்மில் அதை அனுபவிக்கக்கூடிய புலன்கள் அனுபவிக்க தேய்ந்து போகக்கூடியவை. புலன் ஐந்தும் நைந்து போகன்னு ஒரு பாட்டுல பாடுறோம் இல்லையா? புலன்கள் நைய அப்படின்னு, அதுவும் பெரியாழ்வார் தான் நினைக்கிறேன், அப்படி பாடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? உலக இன்பத்தில் ஈடுபடுத்துவது நம்முடைய புலன்கள். சரி, இந்த புலன்கள் அதில் நிரந்தரமாக ஈடுபடுமான்னு கேட்டா இல்ல, வியரண்டியர் உண்டு. புலன்களுக்கு அதில் ஈடுபட அது நஞ்சுதான் போகும். இன்பத்தை அனுபவிக்க நைந்து போகும். ஒரு வயசுல சாப்பிடுறது டேஸ்ட், ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நீங்க எதை டேஸ்டா சாப்பிட்டீங்களோ அது உடலுக்கு ஒவ்வாது போயிரும். ஜீரண சக்தி போயிருது. கண்கள் பார்வை மங்கிட்டே வருது. காது கேட்கும் திறன் மங்குது. வாய் குளறுது. அப்ப புலன்கள் அனைத்தும் எது இன்பம் தருகிறதோ அந்த இன்பம் குறைஞ்சிக்கிட்டே வருது. டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அனுபவிக்கிற திருப்தி குறையுது. அப்போ இன்பம் நாம எதை சொல்றோம்? அந்த இன்பம் குறைவுபட்டு கொண்டே வர இன்பமா இருக்கு. அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவியாக இருக்கக்கூடியவை அவையும் தேய்ந்து கொண்டே வருகின்றன. இந்த இன்பங்களை அனுபவிப்பதால் ஒரு முறை அனுபவிச்சிட்டோம், திருப்தி அடைகிறோமான்னு கேட்டா சித்தம், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தம், நமது சிந்தனை ஒரு நாளும் அனுபவித்த இன்பத்தால் திருப்தி அடைவது இல்லை. அப்படிங்கிற அறிவு நமக்கு எப்ப வரும்? பார்க்கடலை கடன்னு கடைஞ்ச மாதிரி இந்த உலக வாழ்க்கையில தொடர்ந்து ஈடுபட அந்த ஞானம் சேரும். கிட்டத்தட்ட பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுப்பது போல இந்த அறிவை நாம் அடையணும். அப்படி அடைஞ்சாதான் அது ஞானம். அதான் வயதால் கனிந்த ஞானம்னு சொல்றது. வயதானாலும் புலன் மீது கொண்ட ஆசை விடாமல் இருப்பதுக்கு பேரு ஞானம் இல்லை. அப்போ இந்த அறிவோடு நாம அந்த ஞானத்தை அடைகிறோம் என்றால், அப்போ இந்த பார்க்கடலில் கிடந்த கோலத்தில் கிடப்பவன் தான் இறைவன். அப்ப இந்த ஞானமே நம் மனதில் இறைவனாக பள்ளி கொண்டு கிடக்கிறது. எதுல? பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறான். எதன் மேல் பள்ளி கொண்டு இருக்கிறான்? நஞ்சை கக்கும் அறவின் மேல் பள்ளி கொண்டு இருக்கிறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அது பார்க்கடல் எதை குறிக்கிறது? இந்த நஞ்சு உடைய பாம்பு எதை குறிக்கிறது? அதன் மேல் இறைவன் படுத்திருக்கான். அப்ப நாம் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு அதன் துயரங்களை அனுபவித்து அதன் வழியாக நமக்கு ஒரு படிப்பினை, ஒரு அப்சர்வேஷன் வழியாக நாம ஒரு விஷயத்தை கண்டடையும் போது இறைவன் நம் மனதில் இருக்கிறத நம்ம உணர முடியும். அப்படி இறைவன் நம் மனதில் இருப்பதை உணர்ந்து விட்டால் காலநேமியை கடியும் வேலையை அவன் செய்வான். அப்ப நமக்கு இந்த காலநேமியாகிய காலச்சக்கரம், நம்முடைய பிறப்பு இறப்பு சுழற்சியை அவன் நிறுத்த முடியும், காலநேமியை கடிந்து. அப்போ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. காலநேமிக்கு இன்னொரு பொருள் எடுக்கலாம். காலன்னா கருப்பு. அப்படியே வடமொழி பொருளாவே எடுத்தோம்னா கருப்பு சக்கரம். அவன் பெருமாளோட சக்கரம் வெண்ணிறமானது, நெருப்பை அதாவது ஜுவலிக்கக்கூடியது. தேசு சக்கரம்னு தான் அவன் சொல்றாங்க. தேசுன்னா ஒளி வீசக்கூடிய, தேஜஸ் மிகுந்தன்னு அர்த்தம். ஆனா காலநேமின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கருப்பு சக்கரம். அப்ப திரும்பவும் கருப்பு சுழற்சி நம்மளை கொண்டு போய் பழையபடி இந்த இருளில் ஆழ்த்தக்கூடிய சுழற்சி, அதை கடியக்கூடியவன் அவன். சரி, அப்படி அறிவு வரலன்னா நாம எவ்வளவு பெற்றிருந்தாலும் அது வாளியை போல உடைந்த ஒன்றாக இருக்கும். அதாவது உடைந்த ஒன்று என்ன? குறைப்பட்ட ஒன்றாக இருக்கும். அப்படி குறைப்பட்ட ஒன்றாக இருக்குமானால் இறைவன் அதை நேரடியாக தடுத்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவான். வாலி பெற்ற அனைத்து வெற்றிகளும் ராமனது ஒரு அம்பால் முடித்து வைக்கப்பட்டன இல்லையா? அவன் எவ்வளவோ வெற்றி பெற்றவன். ராவணனையே தோற்கடித்ததாக கதை இருக்கு. இந்திரனுக்கு புத்திரனாக இருக்கக்கூடியவன், வெல்பவர் எவரும் இன்றி இருந்தவன், சாபம் வாங்கினானே தவிர அந்த முனிவர்கிட்ட போர்ல தோற்கல. அவன் எவரிடத்திலும் தோல்வி காணாதவன். அப்பேற்பட்ட வாலி ஒரு தவறு செய்தான். தம்பியை சரியா தீர விசாரிக்கல. தம்பி மனைவியை இச்சித்தது ஆகிய அந்த பாவத்தை செய்ததுதான் அவன் உடைந்து போன காரணம். அப்படி உடைந்து போனால் ராமன் என்ன செய்வான்? இறைவன் என்ன செய்வான்? அவனை இல்லாமல் ஆக்குவான். அப்படி ஒரு பொருள் நம்ம எடுக்கலாம். கடைந்த பார்க்கடல் கிடந்து
காலநேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தன்னா தம்பி, உடைந்த வாலி தந்தனுக்கு உதவ ராமனாய் வந்து மிடைந்த ஏழ்மரங்களும் அடங்க எய்து. நீங்க எப்படி வளர்ந்து எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு துணிச்சலாக நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு துணிச்சல் மிகுந்தவராக எவ்வளவு வலிமை மிக்கவராக இருந்தாலும், செறிந்து வளர்ந்திருந்தாலும் ஒரு அம்பால் அவை அடங்க எய்து. இறைவன் ஒரு சின்ன விஷயத்துல தட்டி கீழ போட்டுருவான். அடங்க எய்து அப்படி செய்யக்கூடிய இறைவன் தான் திருவேங்கடத்தில் இருக்கிறான். அவன் பாதத்தை ஒவ்வொரு நாளும் பணியுங்கள், உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். உய்மினே, உய்ந்து செல்லுங்கள், வீடு பேறு அடையுங்கள், விடுதலை அடையுங்கள் அப்படின்னு சொல்றார். எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்த பெற்றியோய் முத்திரத்து மூரி நீர் அராவனை துயின்ற நின் பத்து உறுத்த சிந்தையோடு நின்று வாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பம் இங்கும் அங்கும் எங்கும் ஆகுமே. கிளியர் ஸ்டேட்மெண்ட். திருமணிசாழ்வார் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. முதல் வரியில என்ன சொல்றாரு? எத்திரத்தும் ஒத்து நின்று. எத்திரத்தும்னா எந்த வகையிலும். அதாவது இறைவன் என்ன செய்யறான்? 5 நிலைகளில் நமக்காக இறங்கி இருக்கிறான் இல்லையா? அவனுடைய இயல்பான நிலை என்ன? நிர்குணனாக என்றும் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியில பேரொளி வண்ணனா, பேரொளி ரூபமாக அப்படியே எங்க நிலைத்து நிற்கிறான்? பரம், அந்த வைகுண்டத்தில் பர வாசுதேவனாக அப்படியே இருக்கான். அங்கு எந்த விதமான செயல்களும் கிடையாது, அங்கு எந்த விதமான கர்மங்களும் கிடையாது, எந்த கர்மமும் இல்லை, எந்த வினை பயன்களும் இல்லை, காலம் இல்லை. அங்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான், நித்தியமான மகிழ்ச்சி, நித்திய ஆனந்தம். அங்கு இருப்பவர்கள், அங்கு சென்று சேர்ந்தவர்களுக்கு காலம் கிடையாது. அவர்கள் நிலைத்த வீடு இல்லாத போகம்னு சொல்றது அதுதான். வீடுனா என்ன? இந்த இடத்துல குறைவு, வீடு இல்லாத, குறைவில்லாத, என்றைக்கும் குறையாத. நம்ம பார்த்தோம், புலன்களால் அனுபவிக்கக்கூடிய போகம் குறைவுபட்ட போகம். ஏனென்றால் அனுபவிக்க அது அதனுடைய அந்த மகிழ்ச்சி, அனுபவிக்கும் மகிழ்ச்சி குறைந்து கொண்டே வரும். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரு பிரியாணி சாப்பிட்டுருவேன். 4 பிரியாணி முன்னாடி கவுத்தீங்கன்னா வாந்தி தான் வரும். எப்படி பிடித்த பொருளே இப்படி ஆகுது? அதுதான் வீடு உள்ள போகம், குறைவு உள்ள போகம். ஆனா வீடு இல்லாத போகம் குறைவற்ற போகம், குறைவில்லாத போகம், என்றைக்கும் குறையாது, டிமினிஷிங்கே கிடையாது, அனுபவிக்க திகட்டாத போகம். அப்படி போகம் பரகோலத்துல இருக்கும். அப்ப அங்கதான் எல்லாரும் போகணும். ஆனா என்ன பிரச்சனை? அங்க போற அளவுக்கான வலுவோ, அங்க போற அளவுக்கான வைராக்கியமோ, அங்க போற அளவிற்கான அந்த பாதையில் ஈடுபடும் ஒரு இதுவோ இல்லாதவர்களுக்கு சரி இறைவன் பார்க்கறான். அப்ப அவங்களுக்காகத்தான் அவன் இறங்கி வரான். இந்த உலகத்தை படைத்து இதுல சில லீலைகளை செய்து இப்படியாக அவன் பரம்புல இருந்து வியூகத்துக்கு வரான். வியூகத்திலிருந்து சரி உலகத்தை படைச்சாச்சு, இவனுங்களுக்கு சங்கடம் ரொம்ப வரும்போது காப்பாத்தி தொலைவமேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவதாரங்களாக வேற எடுக்கிறான். விபவம், அப்புறம் அந்தர்யாமியாக உள்ளுரைந்து நிற்கிறான். நீ எதுக்கே தேடி போற? நானே உனக்குள்ள இருக்கேன், என்னைய நீயே பார்த்துக்கோ, உனக்காக உன் மனசுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கான். அப்படி எனக்கு உள்ளேயும் பார்க்க முடியல, அகத்துக்குள்ள பார்க்க முடியல. அப்ப புறத்தில் பார்ப்பதற்கு அர்ச்சை ரூபமாக, அதாவது விக்கிரக வடிவில், சிலை வடிவில், சித்திர வடிவில் உங்களுக்கு நான் உங்க முன்னாடி கல்லுலையா, கட்டையிலையோ, மரக்கட்டையிலையோ, கல்லுலையோ, எந்த வடிவிலனாலும் உன் முன்னாடி நான் இருக்கேன். நீ என்னை சிலையா எப்படி வேணாலும் வச்சு வணங்கு. திருநெல்வேலி பக்கம் ஸ்ரீவைகுண்டம் போற வழியில கருங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போனீங்கன்னா ஆத்துல மிதந்து வந்த 2 சந்தன கட்டைகள் தான் பெருமாளாக இருக்கு. கருங்குளம் மலை மேல வெறும் கட்டை, கிட்டத்தட்ட ஒரு பிளஸ் மாதிரி அதை வச்சிருப்பாங்க. 2 கட்டைகள் தான் அங்க பெருமாள். அவன் பெருமாளா அங்கேயும் நிக்கிறான். அவன் கல்லுல, மண்ணுல, எல்லாத்துலயும் அவன் அப்படி நீங்க அர்ச்சாரூபமாக அவனை பார்க்க முடியும். அப்படி நிக்கிறான். இது போதாம 36 அவதாரங்கள் வேற எடுத்திருக்கான். 10 அவதாரங்கள் நம்ம மெயினா சொல்றோம். அப்படி எத்திரத்து அப்படின்னா இத்தனை விதங்களாக அவன் ஒத்து நின்று அந்த அதுவாகவே மாறி நின்றாலும் கூட
உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய். என்ன உயர்ந்து உயர்ந்த? ரெண்டு உயர்ந்துன்னா, இப்போ உதாரணமா ஒரு வடிவம் எடுத்து ஒரு பிறவிய இத ஒரு அவதாரத்தை எடுத்துக்கலாம். பரம்பொருளாக இருந்த இறைவன் மானுடர்களுக்காக எத்திரத்தும் ஒத்து நின்று இருக்கான் இல்லையா? இப்ப மானுட ஜாதியில அவன் பிறக்கிறான்னு வைங்க, ராமனாக பிறக்கிறான். ராமன் முழுக்க முழுக்க மானுடனாகவே வாழ்ந்தவன். இறைவனுக்குரிய பெரும் காரியங்கள் கிருஷ்ணன் அளவுக்கு ஒரு மேஜிக்கல் இதெல்லாம் அவன் செய்யல. மனிதனாகவே வாழ்ந்தான்னு வச்சுப்போம். மனிதனாகவே வாழ்ந்த ராமன் மனிதர்களில் உயர்ந்தவனாகத்தான் வாழ்ந்தான் இல்லையா? மனிதனாக வாழ்ந்த ராமன் மனிதர்களில் உயர்ந்தவனாக வாழ்ந்தான். எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து. சிங்கம் ஒரு விலங்கென பிறந்தால் அந்த விலங்கிலேயே சிறந்த விலங்காகிய சிங்கமாக அவன் உயர்ந்து நிற்பான். நரசிம்ம அவதாரம். நீர்வாழ் உயிரினங்கள்லயே மிகுந்த எந்த எதிரிகள் பெருசா எதுவும் இல்லாத நீண்ட காலம் வாழக்கூடிய, நீரிலும் நிலத்திலுமாக மாறி மாறி பயணிக்கக்கூடிய, தனது புலன்களை தனது 5 உறுப்புகளையும் உள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய வலிமை மிக்க விலங்கான ஆமையாக பிறக்கக்கூடியவன். எந்த திறத்தில் பிறக்கிறானோ அத்திறத்தின் மிகச் சிறந்த ஒன்றாக உயர்ந்து நிற்கக்கூடியவன் அவன். சரி, ஒரு பெரிய ஞானியாக, செயல் வீரனாக, அரசியல் சதுரங்கள் ஆடக்கூடிய ஒருவனாக பிறந்தான் அப்படின்னா அப்ப அதுலயும் உயர்ந்த கிருஷ்ணனாகத்தான் இருப்பான். எந்திரத்தில் வந்தாலும் அத்திரத்தில் உயர்ந்து நிற்பவனாக அவன் இருப்பான். சரி, உயர்ந்து அத்திரத்தில் உயர்ந்தவனாக மட்டுமே நிற்பானா? உயர்ந்து உயர்ந்த, அது என்ன ரெண்டாவது உயர்ந்த? எத்திரத்தில் பிறந்தானோ அத்திரத்தில் உயர்ந்தவனாகி அதிலிருந்தும் பரதெய்வமாக உயர்ந்து நிற்பான். பிறந்ததுல ஹைட்டு, அப்புறம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல் முதல் உயர்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிற பரம்பொருளாக மாறுவது இரண்டாவது உயர்ந்த பெற்றி. ரெண்டும் அவன் செய்வான். எந்த அவதாரம் எடுக்கிறானோ அதுல அவன் டாப்பா இருப்பான். அதிலிருந்து அனைத்திற்கும் மேலான ஆதியாகவும் அவனே உயர்வான், அந்த இடத்துல இருப்பான். அதுதான் ரெண்டு உயர்ந்த போடுறாரு. எத்திரத்தும் ஒத்து நின்று உயர்ந்து உயர்ந்த பெற்றியோய். அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவனே. பெற்றிங்கிறது புகழ், பெருமை. அப்படி பெருமை கொண்டவனே. முத்திரத்து, கடலுக்கு எப்படி நீர் வருதுன்னா 3 விதமான நீர் கடலுக்கு வருதான். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய 3ம் கடலில் சேரும். ஊற்றெடுக்கும் நீரும் கடலுக்கு வந்துடும், மழையாக பொழியும் நீரும் கடலுக்கு வரும், ஆறில் ஓடி வரும் நீரும் கடலுக்கு சேரும் என்பதால் முத்திரத்து நீரும் கடல் நீர் என்கிறத முத்திரத்து நீர்னு சொல்றது வழக்கம். மூரி, மூரினா மூரி நீர் அப்படின்னு சொன்னா பழைய, பண்டைய அல்லது பெரிய, இந்த 2 பொருள்லையும் வரும். விரிந்த, பழைய அப்படின்னு பொருள்ல வரும். பழையன்னு அந்த இடத்துல ஓல்டுங்கிற பொருள் கிடையாது, ஏன்ஷியன்ட் அப்படிங்கிற பொருள்ல பழமை மிக்க, இந்த வெகுகாலம் நீடித்திருக்கக்கூடிய புகழ்மிக்கங்கிற அர்த்தம். முத்திரத்து மூரி நீர் அப்படின்னு அவர் பார்க்கடலை சொல்றார். 3 விதமான நீரும் கலந்து இருக்கக்கூடிய விரிந்த பழம்பெருமை வாய்ந்த பார்க்கடலில் அராவு அணை, அரவு அணை தான் அராவணை ஆகுது. அரவு அணை, பாம்பின் மேல் பள்ளி கொண்ட அரவணை துயின்ற நின், உன்னுடைய, உன்மேல் 10 உறுத்த. 10ங்கிறது இங்க பக்தியை தான் 10 அப்படின்னு எழுதுறாரு. பக்தி செய்துங்கிறது தான் 10 உறுத்த அப்படின்னு. அந்த 10ங்கிறத நீங்க இன்னொரு தமிழ்ல நமக்கு சொல்ற மாதிரி பற்று என்று போட்டாலும் அந்த இடத்துல பொருந்தி வரும். அரவணை துயின்ற நின் பற்று உறுத்த சிந்தையோடு. உன்னை பற்றி இருக்கும் உறுத்த சிந்தனைனா என்ன அர்த்தம்? அதை தவிர பிற சிந்தனைகள் முந்தாது, அதான் உறுத்த. அதுவே கிடந்து மனசுல உறுத்துது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதையும் என்னைய திங்க் பண்ண விட மாட்டேங்குது, இந்த எண்ணமே எனக்கு மனசுக்குள்ள முந்தி முந்தி நின்றுகிட்டே இருக்கு. அதுதான் உறுத்து வருதல். ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. உறுத்து வந்துன்னா என்ன அர்த்தம்? அதுதான் ஏன் முந்திட்டு வரும். ஊழ்வினை தான் முதல்ல உனக்கு வேலையை செய்யும். நீ இந்த பிறவில ஒரு நல்லது செஞ்சிருக்க, இந்த பிறவிலேயே பலன் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி செஞ்ச வினையில என்ன ஊழ்வினை என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல நிக்கும். நீ ஓல்டு அக்கௌண்ட்ல டேலி பண்ணப்பா, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு இது பின்னாடி போயிடும்.
அப்ப ஊழ்வினை உருத்து வந்துன்னா அதுதான் முதல்ல வந்து நிக்கும், உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்ற பொருள். அப்ப இங்க என்ன சொல்றாரு? உருத்த சிந்தையோடு, அதாவது அவன் மேல் கொண்ட பற்று பிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் பின்தள்ளி புறந்தள்ளி அவன் மேலேயே இருக்கக்கூடிய மாதிரி உருத்த சிந்தனையோடு நின்று அது அப்படியே அதிலேயே உறுதியாக நிற்பவர்களுக்கு என்ன நிகழும்? பாசம் விட்டு போயிடும். ஏன்பா பாசம் விட்டு போச்சு? ஏன்னா பற்ற தூக்கி நான் எங்க வச்சுட்டேன்? இறைவனுடைய அவனுடைய அராவனை துயின்று அவன் சிந்தை மேல் வைத்து விட்டேன். இறைவன் மேல், நாராயணன் மேல் நான் என் பற்றை வைத்தவுடன் அந்த பற்று வேறு பிற பந்த பாசங்களை பிற சிந்தைகளை எல்லாம் பின்தள்ளி அவனையே எப்போதும் முன் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு என்னை கொண்டு போயிடுச்சு. 10 உருத்த சிந்தையோடு நின்று அது சேர்த்து வாசிக்கணும். சிந்தையோடு நின்று, எந்த சிந்தையோடு நின்று? அராவனை துயின்ற நின் பற்று. அப்படியே பள்ளி கொண்ட கோலத்துல பெருமாளை மனதில் நினைத்து அந்த நினைப்பே மனதில் முதன்மையாக நின்று பிற அனைத்து நினைவுகளையும் சிந்தனைகளையும் பின்தள்ளி, அதனால் அப்படி விட்டு போனதுல எது முக்கியமா விட்டு போயிருக்கு? பாசம், இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று. அந்த உலகப்பற்றைத்தான் பாசம்னு சொல்றது. அந்த பாசம் விட்டவர்க்கு எத்திரத்தும் இன்பம், எத்திரத்தும் இன்பம். அவங்க என்ன லெவல்ல இருந்தாலும் அந்த லெவலுக்கு இன்பம் வரும். அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் இன்பம் வரும். எத்திரத்து இன்பம். அவங்க என்ன இன்பம் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? இங்கும், இங்கும்னா என்ன? இந்த பூலோகத்தில் வாழும் போதும், அங்கும் வாழ்ந்து மேல போன பிறகும், எங்கும் அவர்களுக்கு எத்தனை பிறவி வேணாலும் வரலாம். அவங்க எங்க போனாலும், தேவலோகத்துக்கு போறாங்க, சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அனைத்து எத்திரத்து இன்பமும் கிடைக்கும். பாதாள லோகத்துக்கு போனாலும் எத்திரத்து இன்பமும் கிடைக்கும். இறைவன் அருள் இருக்கிறவன் எங்க போனாலும் அத்திரத்து இன்பம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவன் யாரு? அப்படி எத்திரத்தும் இன்பம் கிடைப்பது யாரு? இங்கும் அங்கும் எங்கும் இன்பம் கிடைக்கக்கூடியது யாருக்கு? அராவனை துயின்ற நின் 10 உருத்த சிந்தையோடு நின்று பாசம் விட்டவர்க்கு, அவனுக்கு தான் இதெல்லாம் நிகழும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா அவர் சொல்றாரு. இறைவனின் நினைவு மனதில் வந்து அந்த நினைவே மனதில் முதன்மையாக நின்று பிற அனைத்து நினைவுகளையும் விட்டவர்களுக்கு, இவனை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, மேலுலகம் மட்டுமல்ல, எந்த உலகத்திலும் எல்லாவித இன்பங்களும் கிடைக்கும். ஸ்டேட்மெண்டே சொல்றாரு. எங்கும் ஆகுமே, ஆகுமோ கிடையாது, ஆகுமே ஸ்டேட்மெண்ட். ஏகாரம் போடுறாரு. ஓகாரம் போட்டா டவுட், ஏகாரம் போட்டா டபுள் ஸ்ட்ராங், ஸ்கொயர் போட்டுக்கோங்க மேல. ஆகும் ஸ்கொயர், ஆகுமே, உறுதியா ஆகும்யா, அப்படி ஒரு கேரண்டியோட சொல்றாரு. ஆகுமே. மட்டு உலாவு தன் துழாய் அலங்கலாய், மட்டு உலாவு தேன் வந்து இன்னும் வடியாமல் நிற்கக்கூடிய தன் துழாய், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான குளிர்ந்த துளசி மாலையை அணிந்தவனே. அலங்கல்னா மாலை, இன்னும் தேன் மிதந்து நிற்கக்கூடிய குளிர்ந்த துளசி மாலையை அணிந்தவனே. பொலன் கழல், பொலன் அப்படின்னா அழகிய, பொலன்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் பொலிந்த. பொலிந்தனா என்ன அர்த்தம்? அழகு மெளிர்ந்த, செழிப்பு மிகுந்த, ஒரு சிறந்த, அதான் பொலிந்தன்னு அர்த்தம். அந்த பொலிந்தனுடைய சொல்லுதான் வேர் தான் பொலன். இப்போ இதுல இலங்கையில புலனறுவைன்னு ஒரு இடம் இருக்கு, அழகிய இடம்னு அர்த்தம் அது. சோ இங்க வந்து பொலன் கழல், சிறந்த அழகிய அனைத்து செழிப்பும் மிக்க உனது திருவடி, அதான் பொலன் கழல். கழல்னா திருவடி. புகழ்மிக்க பெருமை மிக்க செழிப்பு மிக்க உனது திருவடி விட்டு வீழ்வியில்லாத போகம் விண்ணில் நன்னி ஏறினும், எட்டினொடு 2 எனும் கயிற்றினால் மனம்தனை கட்டி ஈடியிலாது வைத்த காதல் இன்பம் ஆகுமே. அதாவது இந்த பச்சை மாமலை போல் மேனி பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பெரும்பாலும். அதுல கடைசியா ஒரு வரி சொல்றாரு. இச்சுவை தவிர யான் போய்
இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்றாரு. உன்னுடைய இந்த திருவடிகளை வணங்கக்கூடிய இந்த இன்பத்தை விட எனக்கு நீ இந்திரலோகம் ஆளும் இந்திரனுடைய பதவி, இந்திரலோகத்தை ஆள்வோன் இந்திரன் இல்லையா, நீ இந்திர பதவியே கொடுத்தாலும் அச்சுவை பெரினும், அதை எனக்கு கொடுத்து, பெரினும்னா எனக்கு அதை கொடுத்தாலும் வேண்டேன், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்யா. பெருமாளுடைய திருப்பாதத்தை வணங்குறையா, இல்லைன்னா இந்திர பதவி உனக்கு கொடுக்கட்டுமா, இதை விட்டுட்டு வா உனக்கு இந்திர பதவி கொடுக்குறேன் அப்படின்னு ஆப்ஷன் வச்சா ஆழ்வார் என்ன சொல்லுவாரு, இச்சுவை பெரினும் சாரி அச்சுவை பெரினும் வேண்டேன், எனக்கு அது வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவேன், இந்திர பதவி வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவேன், சொர்க்கமே என் கையில கொண்டாந்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் யாது, அதை விட எனக்கு சுவை எது, இவன் திருவடிகளை நினைத்திருப்பது. அந்த பொருள்ல உள்ள பாட்டு தான் இது. நின் பொன் கழல், நின் புலன் கழல், உனது புகழ்மிக்க பாதத்தை விட்டு விட்டு, அதான் விட்டு அதை மறந்து, வீழ்வு இல்லாத போகம் விண்ணில் நன்னி ஏறினும், இந்த இடத்த சரியா கவனிங்க, வீழ்வு இல்லாத போகம் அப்படிங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. லாஸ்ட் வரைக்கும் வாங்க, வீடு இல்லாது வைத்த காதல், இந்த ரெண்டையும் எவ்வளவு நுணுக்கமா போடுறாரு பாருங்க. தமிழுக்கு இருக்கிற சிறப்பு, எழுதினவன் கவிஞன்கிறத அழுத்தி அழுத்தி சொல்ற இடங்கள் இதெல்லாம். வீழ்வு இல்லாத போகம், ஸ்வர்க்க போகம் என்னது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எதை ஸ்வர்க்க போகம்னு சொல்லுவோம், புலன்களுக்கு எது போகமோ அந்த போகத்தை தரக்கூடிய பொருட்களில் அனுபவங்களில் சிறந்தது எதுவோ அது கிடைக்கும் இடம் சொர்க்கம். கண்களுக்கு ரொம்ப போகம் என்ன, அழகிய இளம்பெண்கள் நடனமாடுவது, காதுக்கு போகம் இன்னிசை, மகிழ்விக்கக்கூடிய இன்னிசையை கேட்பது, வாய்க்கு போகம் மிகுந்த ருசியான உணவு பதார்த்தங்களை ருசிப்பதுன்னு சொன்னா, வானுலகில் இருக்கும் அரம்பையர் நடனமாடும் அழகு இங்க யாரும் ஆட முடியாது. நடனம்தான் கண்ணுக்கு அழகுன்னு நீங்க சொன்னா, அதனுடைய உயர்ந்த அழகு ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை எல்லாம் ஆடுற நடனம். இசைன்னு சொன்னா தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் இசைக்கிற இசை, கந்தர்வர்கள் இசைக்கிற இசை தான் இருக்கிறதுலயே சிறந்த இன்னிசை. அப்ப வீழ்வு இல்லாத போகம் அப்படின்னா குறைவே இல்லாத போகம் இந்த இடத்துல. அப்போ அதாவது குறைவு இல்லைன்னு சொல்றதை விட வீழ்வு இல்லாத போகத்துக்கு என்ன பொருள்னா, அந்த போகத்தை அனுபவிப்பதில் உங்களுக்கு ஒரு திகட்டல் இருக்காது. வீழ்வுங்கிறது ரசக்குறைவு, டேஸ்ட்ல குறைவு. முதல் வாய் பசிச்சு சாப்பிடும் போது இருக்கக்கூடிய டேஸ்ட் முக்கால் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் இருக்குமா? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பிரியாணி பிடிக்கும், தட்டுலயே 3 பிரியாணியை கவுத்துட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த பிரியாணியை வாயில வைக்கவே முடியாது நம்மளால. சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும், சரி 1 கரண்டி 2 கரண்டி 3 கரண்டி 4வது கரண்டி வரும்போது என்ன செய்வோம், இதுக்கு மேல முடியாது, அப்படிதானே சொல்லுவோம். அது வீழ்வு உள்ள போகம். ஆனா சொர்க்கத்துல நீங்க அனுபவிக்கும் போது அந்த அனுபவிக்கக்கூடிய என்ன உணர்வு இருக்கு இல்லையா, அது குறைவே படாதான். அந்த அனுபவிக்கிற உணர்வு வீழ்வு கிடையாது, வீழ்வு இல்லாத போகம். அனுபவிக்கும் ருசி, அனுபவிக்கும் ரசனை குறையவே குறையாது, அப்படி இருக்கும். அப்ப எது குறையும்னா, அதை அனுபவிக்கிற பீரியடு குறையும். நீங்க சாப்பிட சாப்பிட உங்களுக்கு திகட்டாது சொர்க்கத்துல, நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், அதனுடைய சுவை குறையாது. ஆனா சார் இந்த மாதிரி நீங்க 1 வருஷம் தான் இப்படி சாப்பிட்டு இருக்க முடியுங்கிற கணக்க சொல்லிடுவாங்க. 1 வருஷம் முடியும் போது உங்களுக்கு டேஸ்ட் குறைஞ்சிருக்காது. ஆனா சார் உங்களுக்கு கொடுத்த பேக்கேஜ் முடிஞ்சது, நீங்க போன பிறவில பண்ண நல்லதுக்கு ஏற்கனவே பணம் கட்டினது, நல் வினைகள் நற்கருமங்கள் செய்து நீங்கள் ஈட்டிய பணத்துக்கான பேக்கேஜ் முடிஞ்சது, திரும்ப போய் பிறவி எடுக்கிறீங்களா, போங்க கிளம்புங்க, உங்களுக்கு செக் அவுட் டைம் வந்துருச்சுன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படி அனுப்பி விடுற வரைக்கும் சொர்க்கத்துல இருந்தீங்கன்னா அந்த போகம் உங்களுக்கு அனுபவிக்கும் போது சரியாதான் இருக்கும், அங்க அலுப்பு வராது. பூமியினுடைய போகம் தான் அலுப்பு ஏற்படுத்தக்கூடிய, புலன்களால் அனுபவிக்கக்கூடியது. அது உணர்வுகளால் அனுபவிக்கிற போகம் மேல உலகத்துல, சொர்க்கத்துல. ஆகவே இந்த இத வீழ்வு இல்லாத போகம்னு சொல்றாரு. விண்ணில் நன்னி ஏறினும் வீழ்வு இல்லாத போகம் விட்டு, என்ன அர்த்தம், அவன் திருவடியை விட்டுட்டு வா, விண்ணில் நன்னி ஏறினும், வானவத்தில் இருக்கக்கூடிய, நன்னினா பெற்று, வானத்தில் இருக்கக்கூடிய வீழ்வு இல்லாத போகத்தை பெற்று ஏறி, அப்படின்னா சொர்க்க போகத்தை சொல்றாரு.
சொர்க்கத்தினுடைய அலுப்பு இல்லாத போகத்தை பெற்று மேலே போனாலும் 8 எனும் 8 சேர்ந்தா என்ன 10. இத முந்தின பாட்டுல 10ன்னு போட்டுறோமா, அந்த பற்றத்தான் இங்க ஒரு சின்னதா ஒரு கணக்கு வச்சு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. திண்ணையில உட்கார்ந்துருக்கிற ஒரு பயங்கரமான குறும்பு கிழவர் தான் திருமழிசை பிரான்னு சொல்றோம். திருமழிசை பிரானுக்கு அந்த ஒரு பேரன் மேல பிரியமுள்ள தாத்தா வந்து பேரண்ட்ட ஒரு விடுகதை போட்டு விளையாடுற மாதிரி நம்மள்ட்ட விளையாடுவார். 8 நம்ம நம்பருக்கு போயிருவோம். இது வரைக்கும் தாத்தா பல வகை நம்பரை சொல்லி மிரட்டி இருக்காரு. இதுவும் நம்பர் நினைச்சீங்கன்னா நம்பர் இல்லை. இது முந்தின பாட்டுல 10 உருத்த சிந்தையோடுன்னு சொன்னாரா, அந்த 10 இங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறாரு. 8 எனும், அதாவது 10 எனும், பற்று எனும். ஐயா அது என்னையா பற்று, அந்த விளக்கத்தை போன பாட்டிலேயே பாத்துக்கோ நீன்னு சொல்லிட்டாரு. எது 10? அரவணை துயின்ற நின் 10, அரவணையில் துயிலக்கூடிய உன்மேல் கொண்ட பற்று. அதத்தான் இங்க 8 எனும் கயிற்றினால் மனந்தனை கட்டி. நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் இங்க, என் மனம் வந்து எந்த நொடியும் பாசம் பிறவற்றை பிடித்து நகண்டு போக முயற்சி பண்ணும். அதை முந்தின பாட்டுக்கு போங்க தெளிவா சொல்லுவாரு. உருத்த சிந்தையோடுன்னு சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம், பிற சிந்தனைகளை பின்தள்ளி இந்த சிந்தனை முன் வந்து நிற்கும்னு சொன்னோம். அப்ப பிற சிந்தனைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு கியூல. ஐயா கொஞ்சம் நீங்க பெருமாளுடைய திருவடியை மறந்து போங்க, நாங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறோம்னு நிக்கிதான். ஆகவேதான் உருத்த சிந்தையோடுன்னு போன பாட்டுல போட்டாரு. 2வது பாட்டுல இன்னும் தெளிவா சொல்றாரு, நான் என்ன பண்ணிருக்கேன், என் மனச அந்த 2வது பின்தள்ளப்பட்ட சிந்தனைகளை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 8 எனும் கயிற்றினால் மனம்தனை கட்டி. இப்ப 8 பற்று, இறைவன் மேல் கொண்ட பற்றோடு என் மனசை கயிறை வச்சு கட்டிட்டேன். அவனோட என் இதை கட்டிட்டேன். பிற சிந்தனைகள்லாம் கியூல நின்னா கூட, என் மனசு லைட்டா திரும்பினா கூட நான் கட்டி வச்சிருக்கேன்ல, அவே அந்த சிந்தனையை நோக்கி போக முடியாது. அப்படி அதுக்கு பேரு சங்கல்பம், வைராகிய சங்கல்பம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, வைராகியம் இருக்கணும், சங்கல்பம் இருக்கணும் இறைவன்கிட்ட வர்றதுக்கு அப்படின்னு. அததான் இங்க மென்ஷன் பண்றாரு. அப்படி கயிற்றினால் மனந்தனை கட்டி வீடு இல்லாது வைத்த காதல், வீழ்வு இல்லாத போகம். வீழ்வுனா டிமினிஷிங்னு அர்த்தம், அந்த பொருள் எடுத்துக்கோங்க. போகம் அனுபவிக்கக்கூடிய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது இல்லையா, அந்த குறைவு வந்து இல்லாத போகம் சொர்க்கத்துல கிடைக்கும். வீடு அப்படின்னா புதக்கடீர்னு விழுந்துடுறது, குறைவுன்னு அர்த்தம். குறைவுபடுதல், குறைப்பட்ட. ஒருத்தர் மேல எனக்கு காதல் இருக்கு, ஆனா அந்த காதலுக்கு இணையா அவர் மேல எனக்கு சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கு. அப்ப அது வீடு உள்ள காதல். வீடு இல்லாத காதல்னா என்ன அர்த்தம், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாத காதல். காதல்னா இந்த இடத்துல அன்பு, பிரியம்னு அர்த்தம். குறைவற்ற அன்பு, எந்த குறையும் சொல்லாத அன்பு. அப்படி நான் வைத்த அன்பு ஒண்ணு இருக்கேன் அவன் மேல கட்டி, அதுதான் எனக்கு இன்பம் அப்படின்னு இவர் சொல்றாரு. நீ சொர்க்கத்துல எனக்கு எந்த ரசக்குறைவும் ஏற்படாத, ரசம் குறையவே குறையாத போகத்தை தரக்கூடிய விண்ணின் சொர்க்கத்திற்கு என்னை நீ கொண்டு போய் அங்க வைத்தாலும் அதில் நான் அடையும் இன்பத்தை விட என் மனதை அவன் மேல் கொண்ட பற்றினால் அவன் மீது கட்டி வைத்து அதில் நான் எந்த குறைவுமின்றி அவன் மேல் காதல் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பம், அவனை எண்ணி எண்ணி அவனை புகழ்ந்து புகழ்ந்து அவன் மேல் காதல் கொண்டு அதை பாடி அதை அனுபவித்து அதை கேட்டு அதை பருகி நான் இங்கு அவன் மேல் காதல் செய்யும் அந்த இன்பத்துக்கு சொர்க்க இன்பம் ஈடாகுமாயா? அதான் அவர் கேட்கிற கேள்வி. இறைவன் திருவடியை அப்படி செய்யறாதான். பொலன் களல் அந்த வார்த்தை மேல இருக்க, அதை கொண்டு வந்து 3வது வரியில சேர்த்துக்கோங்க. பொலன் களல் மீது 8 என்னும் கயிற்றினால் மனம் தன்னை கட்டி வீடு இல்லாது வைத்த காதல் இன்பம்தான் இன்பமாகும். பொலன்களல் விட்டு வீழ்வு இல்லாத போகம் விண்ணில் நன்னி ஏறினும் இன்பம் ஆகாது. இதுதான் அதுக்கு நம்ம பொருள் எடுக்க வேண்டிய விதம். பின் பிறக்க வைத்தனன் கொல், கொல்னா என்னையா அப்படி ஒரு ஒரு வியப்புக்குறின்னு வச்சுக்கோ. பின் பிறக்க வைத்தனன்,
என்னை பல பிறவிகள் இன்னும் எடுக்க செய்வான் போல இருக்கு, எடுக்க செய்யலாமா இருக்கும், செய்யறானோ என்னவோ, அதான் என்னவோ அப்படின்னு சொல்றதுதான் கொல். பின் பிறக்க வைத்தனன் கொல், இன்னும் எத்தனை பிறவிகள் பிறக்க வைக்கணும்னு நினைக்கிறானோ தெரியல. அன்றி அல்லது நின்று தன் கழற்கு அன்பு உரைக்க வைத்த நாள் அறிந்தனன் கொல். நின்று அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நிலைத்து, சிரஞ்சீவியாக, அதான் நிலைத்திருத்தல். நித்திய சூரியாகிறத சொல்றாரு. நிலைத்து நின்று அவன் திருவடி, கழற்கு, கழல்னா திருவடி இல்லையா, அவனுடைய திருவடிக்கு என்னுடைய அன்பு உரைக்க வைத்த நாள். அவன் திருவடிக்கு நான் அன்பை செலுத்தக்கூடிய நாளாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, அதை ஒரு நாள் இல்ல, அந்த வார்த்தையை போடுறாரு. ஒரு நாள் அவன் திருவடியை வணங்கும் பாக்கியத்தை அவன் கொடுக்கல. நின்று தன் கழற்கு அன்பு உரைக்க, என்றும் நிலைத்து நின்று அவன் திருவடிகளின் மேல் நான் அன்பு வைப்பதற்காக என்னைய ஒரு நாள் கூட்டு போயிடலான்னு மனசுல வச்சிருக்கானா, இல்ல இன்னும் 4-5 பிறவிகளை போட்டு பார்ப்போம்னு நினைச்சிருக்கானா தெரியல. ஆழியான் யார்? அவன் கையில் சக்கரமேந்தியவன். தன் திறத்து ஓர் அன்பிலா அறிவு இல்லாத நாயினேன், என் திறத்தில் என் கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே. தன் திறத்து, தன் விஷயத்தில் ஓர் அன்பிலா அறிவிலா நாயினேன், தன்னை ஒரு நாய்க்கு சொல்லுகிறார். நம்ம முன்பே பார்த்திருக்கோம். நாயின்னு ஏன் சொல்றார்? நாய் ஒரு விலக்கத்தக்க விலங்கு, அந்த வரிசையில நாய் இருக்கு. வேத பாராயணம் நடக்கிற இடத்துக்குள்ள நாய் வரக்கூடாது, விலக்கப்பட்ட விலங்கு. இது பேர் என்ன, யாகங்கள் நடக்கக்கூடிய இடத்துல, வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல நாய் வரக்கூடாது. எதெல்லாம் விலக்கப்பட்ட விலங்கு அப்படின்னா, வேள்வி செய்யும் இடத்தில், வேத பாராயணம் வேதம் சொல்லும் இடத்தில் விலக்கப்பட்ட விலங்குகள் பன்றி, கழுதை, நாய், நரி, அதுக்கப்புறம் இந்த ஊரும் விலங்குகள்ல பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஆகிய இந்த மாதிரி விலங்குகள் சில இதெல்லாம் இருக்கு. அரணை, ஓணான், இந்த மாதிரி பல்லி, இந்த மாதிரி பூச்சிகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அங்க வரக்கூடாது, அது இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அனுமதிக்கப்பட்ட விலங்குகள் உண்டு. சிங்கம், யானை, காளை, பசு, அப்புறம் ஆட்டுக்கிடா, அப்புறம் சேவல், அப்புறம் இது பேர் என்ன, குதிரை. இது எல்லாமே வேத பாராயணம் வேள்வி நடக்கும் இடத்துல வரலாம். மயில், பறவைகள்ல மயில், கருடன், இவையெல்லாம் அங்க வரலாம். கிளி ஆகியவை வரலாம். வரக்கூடிய விலங்கு, வரக்கூடாத விலங்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது பிராக்டிஸ்ல சும்மா சொல்றது, அவ்வளவுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, நாயினேன்னு ஏன் சொல்றாருன்னா அது விலக்கப்பட்ட விலங்கு. நாய், பன்றி. சரி, அப்ப நாயை விட விலக்கப்பட்டது பன்றி இல்லையா? பன்றியேன்னு ஏன் சொல்லல, ஏன் நாயினேன்னு சொல்றாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாய்க்கு தான் விசுவாசத்திற்கான விலங்கு நாய். நாய் என்ன விசுவாசத்தோட இருக்கும்? தனது எஜமான் மீது, தன்னை வளர்ப்பவர் மீது அது காட்டக்கூடிய விசுவாசம் அபாரமானது. அவரை 2 அடி அடிச்சா கூட அவ்வளவு அவர் மேல பிரியத்துல அதுக்கு குறைவே இருக்காது. அந்த நாயை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். ஒரு கடியில நம்ம 1/4 கிலோ சதையை எடுத்துரும்னு இருக்கும். ஆனா அவன் போட்டு அவன் முதலாளி 4 அடி அடிச்சா கூட பேசாம நிக்கும். அடுத்த நொடி அவனே அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அதை கொஞ்சினானா உடனே வால் ஆட்டிட்டு அவன் மேல போய் விழுந்து நக்கும். ஏன்டா இவன் தானே நம்மளை அடிச்சான்? அப்படி கிடையாது. அதுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம். தன்னை எஜமான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், உடனே நீங்க பாஞ்சி போய் ஒரு வாயில்லா ஜீவனை வதைக்கிறியேன்னு அவன் எஜமானனை சட்டையை பிடிச்சிங்கன்னா அதே நாய் நம்மள கடிக்கும். அவன் என் எஜமானன், அவன் என்ன வேணாலும் செய்வான், என் எஜமானனத்தோட நீ யாருன்னு கேட்கும். அதுதான் அதோடைய விசுவாசம். அப்படி நாய் எஜமானன் மேல வைத்திருக்கிற விசுவாசம் போல நான் உன்மேல் விசுவாசம் வைத்திருப்பேன். நீ என்னைய சோதிக்கிறியா, எனக்கு நீ பல துன்பங்களை கொடுத்து என்னைய டெஸ்ட் பண்ணி பாக்குறியா, என்ன செஞ்சாலும் உன்மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திக்க மாட்டேன். அதான் நாயினேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போடுறாரு, அங்கதான் இந்த கவிஞன் நிக்கிறான். அன்பிலா அறிவு. நாய் அன்பில்லாத நாயா? நாய்க்கு அறிவு கிடையாதா? ஆனா அதுக்கு முந்தின வார்த்தைக்கு போங்க. தன் திறத்து ஓர் அன்பிலா அறிவு இல்லா. தான் விஷயத்துல அதுக்கு அன்பு இல்ல, அறிவு இல்ல.
தன்மேல் அன்பு கொண்டவனாக இருக்கிறவன் மனுஷன். அதான் சுயநலம். சுயநலம் தான் தன்மேல் அன்பு கொள்ளுதல். அப்ப அவன் கீழே விழலாம், நான் விழக்கூடாது. அப்ப அது என்ன அர்த்தம்? தன்மேல் அன்பு, பிறர் மேல் அன்பின்மை. அப்ப அன்பு இல்லார் அப்படிங்கிற வார்த்தை, சுயமாக அன்பு வைத்திருக்கக்கூடியவர் ரொம்ப கேவலமானவங்க. ஆனா நாய்க்கு அப்படி ஒரு சுயமான தன்மேல் தான் அன்பு வைத்துக் கொள்ள தெரியாது. எஜமான ஒருத்தன் அடிக்கிறான், அவனை பார்த்தா நம்மளை அடிச்சு கொன்னுருவான் மாதிரி தெரியுது. அப்படி யோசிக்குமா நாய்? நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? இல்ல அவர் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, அவர் நம்ம ஃப்ரெண்டை மிரட்டுறாரு, அப்ப நம்ம குறுக்க போக யோசிப்போம், போனா நம்மள எதுவும் செஞ்சிருவானோ. அது என்ன அர்த்தம்? என்மேல் நான் கொண்ட அன்பு. ஆனா நாய் அதை யோசிக்காது. நான் செத்தாலும் பரவாயில்ல, எதிர அவனை விட மாட்டேன், என் எஜமானுக்கு ஒரு கேடு வர விட மாட்டேன். எத்தனை இடத்துல பாம்போட சண்டை போட்டு நாய் செத்து போயிருக்கு, பாம்பை கொண்டுட்டு. எப்படி பாருங்க, 3 மாசத்துக்கு ஒரு தடவை நியூஸ் பேப்பர்ல எங்கேயாவது ஒரு நியூஸ் வந்துடும். அப்ப நாய் அதை யோசிக்கிற, தன்மேல் அன்பு வைத்து பிற எஜமான் மேல் அன்பு செலுத்துவதில், எஜமான் மேல் கவனமாக இருப்பதில், அவன் மேல் விசுவாசத்தை காண்பிப்பதில் இருக்கக்கூடிய அந்த அன்பு தன்மேல் அது வச்சுக்கிறது இல்ல. அதான் இங்க சொல்றாரு, தன் திறத்து ஓர் அன்பிலா. சரி, அன்பு இல்லையே, ஒருத்தன் போய் அதுக்கு சொல்லி கொடுங்க. அதானே அறிவு. சொல்லி கொடுத்து வருவது தானே அறிவு. அப்ப அதுக்கு அறிவுன்னா என்ன அர்த்தம்? இவன் தானே நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்சான், இவன் நம்ம எஜமான் தானே நமக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லி நம்மளை பட்னி போட்டான். ஆக அவனை ஒருத்தன் அடிச்சா நம்ம அவன் 2 அடி வாங்கட்டும், நம்மளை அடிச்சான்ல அவன் 2 அடி வாங்கட்டும், அப்படி யோசிக்கிறது அறிவு. அந்த அறிவு அதுக்கு உண்டா? கிடையாது. அவன் மேல் வைத்திருக்கிற அன்புக்கு, தன்மேல் தானே வைத்திருக்கிற அன்பு அதை டிஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அது இருக்காது அதுக்கு. அதே போல அறிவின் துணை கொண்டு அதை செய்யல. இவன் நமக்கு உணவிட்டவன், ஆகவே இவனுக்கு நான் உறுதியாக இருக்க வேண்டும், அப்படி இல்லை. அப்ப அடுத்து உணவிட்டது 4 நாள் உணவிட்டுட்டு 3 நாள் உணவிடலைன்னா நீங்க வச்சிருக்கிற விசுவாசத்துல 75% குறைஞ்சிருமா? நாய்க்கு அது குறையாது. அதுதான் அறிவு. இந்த கணக்கு போடுறதுதான் அறிவு. இப்ப நம்ம எவ்வளவு ஈஸியா கணக்கு போடுறோம் பாருங்க. 4 நாள் சோறு போட்டு 3 நாள் சோறு போடலைன்னா 4 நாள 100% வச்சா 3 நாள் 75%. இந்த கணக்கு மண்டையில ஓடுது இல்ல, இதுதான் அறிவு. இந்த அறிவு அதுக்கு கிடையாது. ஒரு பொழுது அவன் சோறு போட்டவனாலும் அவனுக்கு நான் விசுவாசமா இருப்பேன்னு அது சொல்லும். அதுதான் அறிவு. ஏப்பா, ஒருவேளை சோத்துக்கு உயிரை கொடுப்பியா நீ? ஏன் நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கோம், கர்ணனை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருக்கோம். அவங்க ஐயால சாப்பிட்டிருக்கேன் நானு, அவன் கொடுத்த இடம் தான். அந்த அறிவு என்ன அறிவு? சுயநல அறிவு. சுயநலமும் கிடையாது, சுயநலத்தை வலியுறுத்தக்கூடிய சுயநல அறிவும் கிடையாது. அப்படி 2ம் இல்லாத விசுவாசம் கொண்ட நாயை போல நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. தன் திறத்து ஓர் அன்பிலா அறிவு இல்லாத நாயினேன். அன்பில்லாத நாயை நீங்க பார்க்க முடியுமா எங்கேயாவது? அறிவு இல்லாத நாயின்னு சொல்றாங்க. அன்பை காட்டுவதில் அதுக்கு அறிவு உண்டு, ஆனா தன் திறத்து அறிவு அது காட்டாது எஜமானுக்கு முன்னாடி. அதுதான் இங்க சொல்லப்படுவது. தன் திறத்து ஓர் அன்பிலா அறிவிலா, தன் திறத்து அன்பிலா தன் திறத்து அறிவில்லாத நாயினேன் அப்படின்னு தன்னையை சொல்லிக்கிறாரு. நான் என் விஷயமா யோசிக்கல, எனக்கு நல்லது செய்யுங்கிற விஷயத்துல நான் யோசிக்கல, அந்த விஷயத்துல நான் அறிவை பயன்படுத்தி பார்க்கவே. நீ என்னைய சோதிக்கிறியே, என்னைய சோதிச்சு கஷ்டத்துக்கு உள்ளாக்குற இறைவன்லாம் ஒரு இறைவனான்னு கேட்டா அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப உனக்கு நல்லது செஞ்சாதான் நீ இறைவனை வணங்குவியா? உனக்கு தீமை செய்யும் போது இறைவனை வணங்க மாட்டியா? அது ஒரு சோதனைன்னு நினைக்க மாட்டியா? அறிவு என்ன யோசிக்கும்? எனக்கு நல்லது செஞ்சா நல்லது பண்ணுவேன், எனக்கு தீமை செஞ்சா நான் தீயது பண்ணுவேன். அது அறிவினுடைய கணக்கு. ஆனா நாய்க்கு அந்த கணக்கு கிடையாதே. அதனாலதான் அவர் தன்னை அந்த மாதிரி சொல்றாரு. நீ எனக்கு நல்லது செய்யும் போதும் உன் மேல நான் நன்றியோட இருப்பேன், எனக்கு நீ சோதனைகளை செய்யும் போதும் உன் மேல நான் அதே நன்றியோட இருப்பேன். ஆகவேதான் தன்னைய நாயினேன்னு சொல்றாரு. எல்லா இடங்கள்லயும், அத்தனை பக்தி இலக்கியத்திலையும் நான் நாயினேங்கிற வார்த்தை வரும்போதெல்லாம் இந்த பொருளோட வாசிச்சு பாருங்க, அவ்வளவு சரியா இருக்கும் அது. தன் திறத்து ஓர் அன்பிலா அறிவில்லாத நாயினேன், என் திறத்தில் என்கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்தது. அப்படி இருக்கக்கூடிய என் மேல எம்பிரான் மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கானோ, எனக்கு தெரியல. ஆனா நான் எப்படி இருப்பேன் அவன்கிட்ட? எம்பிரான் குறிப்பில் வைத்ததே என்கொல், எந்திரத்தில் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே என்கொல். அப்படியே என்ன கேள்வி கேட்கிறது? என் விஷயத்துல என் தலைவனாகப்பட்டவன் எம்பிரான் குறிப்பில் என்கொல் வைத்ததே, அவன் மனசுக்குள்ள என்ன குறிச்சு வச்சிருக்கானோ தெரியலையே.
தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பேனா? அதான் இல்ல. அவன் என்ன வேணாலும் நினைச்சு வச்சிருக்கட்டும். பின் பிறக்க வைத்தனன் கொல், என்னை இன்னும் 4 பேரை படிக்க வைக்கலாம் நினைச்சிருக்கட்டும். அன்றி இல்லைன்னா நின்று தன் கடற்கு அன்புரைக்க வைத்த நாள் அறிந்தனன், இந்த நாள்ல இவனை கூப்பிட்டு பரமபதத்துல சேர்த்துக்குவான்னு நினைச்சிருக்கானா? தெரியல. என்ன வேணாலும் அவன் நினைச்சிருக்கான். என்ன நினைச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எப்படி இருப்பேன்? அதான் 3வது வரி. தந்திரத்து ஒரு அன்பிலா அறிவில்லாத நாயினேன். நான் அப்படிதான் இருப்பேன். அவன் என்ன வேணாலும் என்னை பத்தி நினைச்சுக்கட்டும். என்னை இன்னும் 4 பிறவியில பிறக்க வச்சு கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டோம். இல்ல கூட்டு வந்து இர்றா இங்கேன்னு சொல்லி நித்திய சூரியாக உட்கார வச்சு அவன் மேல அன்பு செலுத்துவதற்கு ஒரு நாளை பார்த்து என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறதுக்கு நினைச்சிருக்கலாம். அவன் என்ன நினைச்சிருக்கான்? என் தலைவன் வந்து அவன் மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கான் என்னை குறித்து அப்படின்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனால் அந்த அவன் குறிப்பில்ல மனசுக்குள்ள குறிச்சு வச்சிருக்கிறது. அவன் குறிப்புக்கு தகுந்த மாதிரி என் பிஹேவியர் இருக்காதியா. நான் தெளிவா இருக்கேன். தந்திரத்து ஒரு அன்பில்லாத அறிவில்லாத நாயினேன்னா நான் கன்னியூ பண்ணுவேன். நான் அப்படித்தான் இருப்பேன் அவன்கிட்ட. அந்த அவ்வளவு அழகா அதை சொல்றாரு. யாரு? முதல் 3 பாட்டுக்கு 3 மணி நேரம் விளக்கம் வாங்கின ஆளு எந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு பாருங்க. தந்திரத்து ஒரு அன்பிலா அறிவில்லாத நாயினேன். அவர் கற்றுக்கொண்ட அறிவை எவ்வளவு காமிச்சாரு நம்மள்ட்ட. முதல் 3 பாட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பூநிலாய 5 மாயின்னு ஆரம்பிச்சு நம்மள அந்த பாடுபடுத்தி எடுத்தாரு. 6 மாறும் 6 மாயின்னு ஒரு பாட்டு, 5 மைந்தும் 5 மாகி 3 36 இப்படியெல்லாம் தத்துவங்களும் விளக்கங்களுமாக ஆய்வறிக்கை மாதிரி பாட்டை எழுதின அதே திருமிழிசை ஆழ்வார் இங்க வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. தந்திரத்து ஒரு அன்பிலா அறிவிலா நாயினேன் எந்திரத்தில் என்கொல் எம்பிரான் குறிப்பில் வைத்ததே பின் பிறக்க வைத்தனன் கொல் அன்றி நின்றுதன் கழற்கு அன்புரைக்க வைத்த நாள் அறிந்தனன் கொல் அது ஆழியான் குறிப்பில் வைத்ததே. அவன் மனசுல என்ன இருக்கோ தெரியலையே அப்படி சொல்றாரு. நச்சு அரா அணை கிடந்த நாத, நச்சை கக்கக்கூடிய பாம்பினை படுக்கையாக கொண்டு இருக்கும் நாதனே, தலைவனே, பாத போதினில், போதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மலர்ந்த பூ, உன் பாத போது, பாத தாமரை, திருவடி தாமரை, உன் பாத போதினில் வைத்த சிந்தை வாங்குவித்து, வாங்க வைத்து. இப்ப நான் எப்படி இருக்கேன்? மாயம்னா என்னன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் தெரியுதா? அதை விளக்குறாரு இங்க. மேல ஒரு பாட்டுல என்ன சொன்னாரு? என்னுடைய என் விஷயத்துல எனக்கு அன்போ அறிவோ இல்லாமல் அதை முழுவதுமே விசுவாசமாக, மாறாத மகா விசுவாசமாக திருமால் மேல் நான் வைத்து அவன் குறிப்பு எதுவோ அதற்கு நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படியே எவ்வளவு நாள் நீ இருப்ப? இப்படி இருந்தால் பெருமாள் சோதிப்பானா மாட்டானா? கண்டிப்பா சோதிப்பான். கண்டிப்பா சோதிப்பான். அததான் அவர் சொல்றாரு. அடுத்த பாட்டுல வராரு. நான் அவ்வளவு உறுதியா இருக்கேன். அதுக்கு முந்தின பாட்டுல என்ன தெளிவா சொன்னாரு பாருங்க. என் மனசு வேற சிந்தனைக்கு போகும்யா, நான் தான் என்ன செய்வேன், அதை அவன் திருவடி மேல் கொண்ட சிந்தையில் கயிறால் கட்டி, கயிற்றினால் மனம்தனை கட்டி அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த பாட்டுல, அதாவது 83வது பாட்டு, 834வது பாட்டுல கயிற்றினால் மனம்தனை கட்டி நான் இருப்பேன், 10 உருத்த சிந்தையோடு இருப்பேன். சிந்தை மாறிடுமோன்னு பயமா இருக்கு. 833ல 10 உருத்த சிந்தையோட இருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? திடமான உறுதியோட இருக்கேன், சங்கல்பத்தோட இருக்கேன். என்னுடைய பற்று அவன் திருவடியை தாண்டி போகாத அளவுக்கு கயிறை போட்டு கட்டிட்டேன். இப்போ இந்த கட்டியாச்சு. இதெல்லாம் ஏன்டா செய்யற? உனக்கு கொஞ்சமாவது உன்னைய குறித்து யோசிக்கிறியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு எவன் கேட்டாலும் இல்லையா, நான் நாய் மாதிரி அப்படிதான் விசுவாசத்தோட இருப்பேன் பெருமாள் மேலன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப எல்லாம் சொன்ன உடனே நீ ஒரு புன்னகை செய்வ. அப்படியா தம்பி, நீ அவ்வளவு உறுதியா இருக்கியா, பாப்போமே அப்படின்னு சொல்லி நீ ஒரு சேட்டைய பண்ணுவ, நீ செய்வ. ஏன்னா நீ மாயன், நீ கட்டாயம் செய்வ. அதத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. பாத போதினில் நான் வைத்த சிந்தை, நானை சேர்த்துக்குங்க உன்னுடைய திருவடியில். ஏன்னா முதல்ல இந்த பாட்டுல எல்லாம் பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு? பொலன் கழல் நின்று தன் கழற்கு அப்படின்னு இறைவன் திருவடியவே சொல்லிட்டு வர்றாரு. இங்கேயும் அதையே தான் சொல்றாரு. பாத போதினில், உன் திருவடி தாமரை மேல் நான் வைத்த சிந்தை, என்னுடைய சிந்தனையை நான் வைத்தத வாங்குவித்து, ரிட்டர்ன் வாங்கிருவ, அதை அதை எடுத்துக்கும்படி செஞ்சிருவ.
வாங்குவித்து நீங்குவிக்க. நீங்குவிக்கன்னா அந்த எண்ணமே இல்லாம ஆகும்படி. ரிட்டர்ன் வாங்குறதுன்னா ரெண்டாவது வரிசை ஒன்னா ஏயா இருந்ததை பி ஆக்கி பியா இருந்ததை ஏ ஆக்கலாம். வாங்குவித்து ஐயா ஸ்வாப் பண்ணிக்கோங்க, ஏக்கு பதிலா பிஏ போடுங்க, பி இடத்துல ஏஐ கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். நீங்கு வித்து ஐயா லிஸ்ட்ல இருந்தே தூக்கிருங்க அத அப்படின்னு சொல்றது நீங்கு வித்து. நீ வாங்கு வித்து நீங்கு ரெண்டையும் செய்யக்கூடியவன் நீ. அப்படி செய்யறதுக்கு நீ இன்னும் உண்மையா மனசு வைக்கல. நீங்குவிக்க நீ இனம், இனம்னா இன்னும்னு பொருள் இங்க. நீ இன்னும் மெய்த்தன் வல்லை ஆதலால், நீ இன்னும் அதை செய்யலாம், நீ மெய்யாக செய்யக்கூடியவன் அதை, நீ இன்னும் அதை மெய்யா செய்யணும்னு நீ செய்யக்கூடியவன். வல்லை, வல்லைனா ஏபிள், யூ ஆர் ஏபிள் டு, செய்ய வல்லவன், அதான் செய்ய வல்லை. மெய்த்தன் வல்லை ஆதலால், எப்ப வேணாலும் உன் திருவடி மேல் நான் சிந்தைய வச்சிருக்கிறதா நான் வைத்திருக்கிறதா நினைக்கிறேன். ஆனா இந்த நான் வைத்திருக்கேங்கிற எண்ணத்தை நீ எப்ப வேணாலும் வாங்குவித்து அதை நீங்குவிக்க கூடிய அளவிற்கு உண்மையாக செய்ய முடிஞ்சவன் நீ. டெஃபினட்டா செய்ய முடிஞ்சவன். அதுதான் இங்க மெய்த்தன் வல்லை. மெய்த்தன் வல்லைனா ஐ ப்ராமிஸ் தட் யூ கேன் டூ, ஐ கேரண்டி தட் யூ கேன் டூன்னு அர்த்தம். உன்னால அதை செய்ய முடியும், நீ அதுக்கு செய்ய வல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதான் அறிவு, அதான் ஞானம். உன்மேல் நான் வைத்திருக்கக்கூடிய பிரியம் என்பது நீ அனுமதித்ததால் நான் வைத்திருப்பது. அது எப்ப வேணாலும் நீ அதை மாத்தி அது இல்லாமல் ஆக்கக்கூடியதை உறுதியாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன் நீ என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வல்லை ஆதலால் அறிந்தனன், அது எனக்கு தெரியும். அப்படி நீ ஒரு கேம் ஆடுவ பார்த்தியா, அது என்னது? நின் மாயமே, அதுதான் உன் மாயம். அதை இப்படி ரிவர்ஸ்ல போட்டு பார்த்தா, ஆதலால் அறிந்தனன் நின் மயக்கினில் நின் மாயமே உய்த்து. உன்னை பற்றிய மயக்கத்திலேயே உன் மாயத்திலேயே, உன் மாயம்ங்கிறது இங்க அவனுடைய புகழ். இதையெல்லாம் செய்யக்கூடிய அவனுடைய சேட்டையை நம்ம புகழ்னு சொல்றோம். அந்த புகழிலேயே உய்த்து, அதிலேயே நிலைத்திருப்பதை அன்றி மயக்கல் என்னை மாயனே. நடுவுல அல்லாது சேர்த்துக்குங்க. நின் மயக்கினில் அல்லாது மயக்கல் என்னை மாயனே. உன் மயக்கம் அல்லாது, நீ இப்படி மயக்கக்கூடிய மாயத்தை செய்பவன் என்கிற மாயத்தில் அல்லாது, உன் புகழென்னும் மாயத்தில் அல்லாது வேறு மயக்கத்தில் நான் போகாதவாறு பார்த்துக்கொள் மாயனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயம்ங்கிறது என்ன? இறைவனின் திருவடிகளிலிருந்து நமது சிந்தனை மாறுதல், அதுதான் மாயம். இதுதான் டெஃபினிஷன் மாயத்துக்கு. எது மாயம்? இறைவனது திருவடியே நிரந்தரம். இறைவன் அது எவ்வளவு அழகா சொல்லி வராரு பாருங்க அந்த பாட்டுல. இறைவனின் திருவடியை வணங்குவதற்கு ஈடான இன்பம் வேறு இல்லை. அதற்கு ஈடாக நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய வீழ்வு இல்லாத போகத்தை கொடுத்தாலும் அது இறைவனது திருவடியின் மேல் வைத்த காதல் இன்பம் போல ஆகாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்த வரியில என்ன சொல்றாரு? அப்படி நான் வைத்த இன்பத்தால் நீ எனக்கு ஏதாவது செய்ய போறியா, இல்ல என்னை திரும்பவும் போட்டு படுத்துவியா எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உன் மேல மகா மாறாத விசுவாசத்தோடு இருப்பேன் சொல்லியாச்சு. அப்படி விசுவாசத்தோட நான் இருப்பேங்கிறதுனால நீ என்னை சோதிச்சு பார்த்து உன்மேல் கொண்ட அந்த உன் திருவடி மேல் நான் கொண்டிருக்கக்கூடிய காதலை நீ மாற்றி இல்லாமல் கூட ஆக்க முடியும் உன்னால, அதுவும் எனக்கு தெரியும். அதுதான் உன் மாயம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப இறைவனின் திருவடியை எண்ணுதல் தான் ஞானம், அறிவு. அது இல்லாமல் ஆக்கக்கூடிய, இல்லாமல் போகக்கூடியதுதான் மாயத்தின் பணி. அதை செய்யக்கூடியது மாயத்தின் பணி. கூடுதலா ஒரு விஷயம் அங்க தெளிவா சொல்றாரு. அதை செய்யறவனும் அவன்தான், அந்த மாயத்தை செய்பவனும் அவன்தான். வாங்குவித்து நீங்குவிக்க மெய்த்தன் வல்லை, அது இல்லாமல் ஆக்குவதற்கும் அதை மாற்றி அமைப்பதற்கும் வல்லவனாகிய நீ, அதுதான் உன் மாயம்னு சொல்றாரு. ஆகவே மாயம் என்பதும் இறைவன் அருள்வதே அப்படின்னு சொல்லி நின்னுடுறாரு. அதை நீ செய்ய முடியும் ஐயா, அதை நீ இன்னும் செய்யல. ஆகவே தயவு செஞ்சு அதை செஞ்சிடாத. உனது மாயத்தில் மயங்கி நிற்கும் மாயம் தவிர வேறு எந்த மாயத்திலும் நான் மயங்கி இருக்காத வண்ணம் என்னைய காப்பாத்துப்பாங்கிறாரு.
நம்ம சொல்றோம் இல்லையா, வைணவம் எதையும் நெகேட் பண்றது இல்ல, புலன்களை நெகேட் பண்றது இல்ல. மாயத்தை மாயத்தை ஒருத்து, மாயத்தை விலக்கி, மாயத்தை அறுத்து. எப்பா கொஞ்சம் இரு, இவ்வளவு டென்ஷன் ஆகாத. மாயமே அவனுடைய விளையாட்டு தான். அவன் மாயம்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான், விளையாடிக்கிட்டே இருக்கான். இந்த சின்ன பிள்ளைகள் கண்ணாமூச்சி மாதிரி குரல் மட்டும் விட்டு கண்டுபிடி கண்டுபிடின்னு விளையாடிட்டு இருக்கான். அந்த மாயமும் அவன் செய்யறது தான். நீ விடாம தேடுனா, கொஞ்ச நேரம் தேடினா பிள்ளை ரொம்ப தேடிச்சுன்னா என்ன செய்யும்? அம்மா டக்குன்னு திரைய வலிக்கு இந்த இருக்கேன்னு ஓடி வந்துடும். அவ்வளவுதான் மாயம். அந்த மாயமும் அவன் காட்டுறதுதான். விடாம அவனை வணங்குன்னு ஒரே போட்டு முடிச்சிருவாங்க. மாயத்தை அறுத்தல், வெறுத்தல், ஒருத்தல், துண்டு துண்டாக்கி போடுதல், இந்த மாதிரி கசாப்பு வேலைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. சாடு சாடு பாதனே. 2 சாடுக்கும் வேற வேற பொருள். முதல் சாடு வண்டி, 2வது சாடு உதைத்தல். இன்னைக்கு கேரளால சாடுதல்னா உதைத்தல் தான். இந்த தமிழ் வார்த்தை அங்க அப்படியே மெயின்டைன் ஆகுது. வண்டியை உதைத்த பாதன், சாடு சாடிய பாதன், அதான் சாடு சாடு பாதனே. அது அந்த இவன் வரான் இல்லையா, சகடாசுரன், வண்டி வடிவில வர்ற அசுரனை காலால் உதைத்து அவனை அழித்த பிரான் தலைவன், அந்த பாதத்தை உடையவன், சாடு சாடிய பாதமுடையவன். சாடு சாடு பாதனே, சலம் கலந்த பொய்கை வாய் ஆடு அராவின் வன்பிடர் நடம்பயின்ற நாதனே. இதான் திருச்சந்த விருத்தம்னு சொல்றது அதுக்குத்தான். சந்தம் எப்படி வந்து எழுது பாருங்க. சாடு சாடு பாதனே, சலம் கலந்த பொய்கை வாய் ஆடராவின் வன்பிடர் நடம்பயின்ற நாதனே. அந்த நடம்பயின்ற வன்விடர் நடம்பயின்றங்கும் போதே அந்த தத்திமி தகதிமி காலை அழுத்தி அடிச்சு ஆடுற அடவுக்கு உண்டான சந்தம் அது. சலம் கலந்த பொய்கை வாய் லைட்டா ஆரம்பிக்கும். ஆடராவின் வன்விடர் நடம்பயின்ற நாதனே. கால் அப்படி அழுத்தி அழுத்தி அடிச்சு தலையில சப்பு சப்புன்னு அடிச்சு சொல்லி தருவாங்க அடவு. அந்த அடி அது. அவன் யார் மேல இந்த அடி விழுது? காலால. வன் பிடர் நடம்பயின்ற நாதன். அவன் ஏறி மண்டையில மிதிக்கிறது நடனம் ஆடுற மாதிரி இருக்கு. வன் பிடர் வலிமை மிக்க அந்த பிடரி, பிடரினா பின்தலை. நாகம் படம் எடுத்து இருக்கும் போது அது தலைக்கு மேல பின்தலையில தானே நடனம் ஆடுறான் காளிங்கனுக்கு. அந்த வார்த்தை சலம் கலந்த பொய்கை வாய் ஆடராவின் வன்பிடர் நடம்பயின்ற நாதனே. சொல்லும் போதே அவன் அப்படி தத்து பத்துன்னு அப்படி அடிச்சு ஆடுற காட்சி மனசுல வரும் அந்த சந்தத்துல சொல்ல. சாடு சாடு பாதனை, வண்டியை உதைச்சு தள்ளின கால் அது. வன்பிடர் அரவின் வன்பிடர் ஏறி நடனமாடிய கால்கள் அவை. கையில் என்ன இருக்கு? சங்கு. கோடு நீடு கைய செய்ய, கையில் சங்கு உடையவன். சங்கு என்பது விழி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதுதான் அழைப்பு. அந்த திருப்பாதம் என்னெல்லாம் செஞ்சிருக்கு பாருங்க. சாடு சாடு. வண்டிங்கிறது என்ன? திரும்பவும் யோசிச்சு பாருங்க. வண்டின்னா என்ன? ஒரு சக்கரம் உடையது. வெறும் சக்கரம் வண்டியா? இல்ல. அந்த சக்கரத்தின் மேல் பாரத்தை ஏற்றி கொண்டு உருளக்கூடியது. சக்கரம் திரும்ப திரும்ப சுழலக்கூடியது. பாரத்தை ஏற்றி கொண்டு சுழன்று சுழன்று வருவதுதான் வண்டி. அது என்னது? நம்ம பிறவி. பிறவி பிறவியா பிறந்து பிறவி சக்கரத்தில் சுழன்று இந்த பிறவியில் கருமங்களின் கணக்கை வண்டி பாரவண்டி மேல ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டு, அதுதான் சாடு. பாவ கணக்கை ஏத்தி வச்சு புண்ணிய கணக்கை ஏத்தி வச்சுக்கிட்டீங்கனாலும் போயிரும்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அப்படி நம்ம பொருள் எடுக்க முடியும். பீலிவை சாகாடும் அச்சிரும் மயில் தொகையே தூக்கி வையா, அப்போ கூட வெயிட் ஏறி வண்டி உடையுங்கிறாரு. நல்வினை தீவினை ரெண்டையும் கைவிடணும் தானே பேசுறோம். நல்வினையாக செஞ்சுக்கிட்டே வரேன் சார், அதுவும் கூட வேலைக்கு ஆகாது தம்பிங்கிறாரு. அப்ப இறைவன் வந்து என்ன செய்யறான்? அந்த வண்டியை உடைக்கிறான். நமது பாரத்தை சுமந்து சுழற்சியிலேயே இருக்கக்கூடியதை உதைத்து தள்ளக்கூடிய பாதம் கண்ணபிரானுடையது. அதான் சாடு சாடு பாதனை. அதற்கு மேல என்ன இருக்கு? நான் என்கிற உணர்வு இருக்கு. ஐம்புலன்களாலும் ஐம்புலன்கள் மீதும் நிறைந்திருக்கிற நான் என்னும் உணர்வு தான் 5 தலை. அது கக்கக்கூடிய விஷம்தான் நாம செய்யற அத்தனை அயோக்கியத்தனமும். அப்ப அவன் வந்து புலன்கள் மேல் நடனம் ஆடுவான். அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த இடத்துல வந்து ஆடு அராவின் வன்பிடர் நடம்பயின்ற நாதன். அந்த வார்த்தை ஒண்ணு இருக்கு பாருங்க. சலம் கலந்த பொய்கை வாய். உன்னை நல்லாதானே படைச்சு விட்டேன். கரணகலையவரம் கொடுத்து உன்னை பூமியில இறக்கி விட்டேன். ஒரு சாய்ஸ் உனக்கு கொடுத்தேன். புலன்களை கொடுத்தேன். புலன்களை இயக்கும் அறிவை கொடுத்தேன். கரண
கலேபரம்ங்கிறது கருவி, கரணம்ங்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள். இதை கொடுத்து ஐம்புலன்களாகிய கருவிகளை கொடுத்து பூமியில இறக்கி விட்டேன். இந்த ரெண்டையும் கொடுக்கறது என் சாய்ஸ், பெருமாளோட சாய்ஸ். எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், இதெல்லாம் நான் கேட்கல. நீயே தான் கொடுத்த, பெருமாளே தான் கொடுத்தான். இதையெல்லாம் எங்கிட்ட கேட்காம கொடுத்தவன் எங்கிட்ட ஒரு சாய்ஸ் தானே கொடுத்தான். சரி, இந்த பிறவியில இந்த கரண கலைவரங்களை வச்சு நீ என்ன செய்ய போற? உனக்கு 2 ஆப்ஷன். ஆப்ஷன் 1, என்னை வணங்கி எங்கிட்டே வந்து சேரு. ஆப்ஷன் நம்பர் 2, இந்த புலன்களின் இன்பத்தில் பால் போய் உலக இன்பங்களை அனுபவித்து திரும்ப திரும்ப இதே ரொட்டேஷனுக்குள்ள நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தியில பாதை பிரியக்கூடிய ஒரு கிராஸ் ரோட்ல கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான் இல்லையா? அப்போ நான் என்ன செஞ்சிருக்கணும்? இறைவனை நாடி போகணும். அப்ப இறைவன் எனக்கு ஒரு ஆப்ஷன்கிற அறிவு கொடுத்து என்னை இந்த உலகத்துல பிறப்பிக்கும் போது அது சலம் நிறைந்த, நீர் நிறைந்த பொய்கை மாதிரி தெளிவா இருக்கு. ஆனா நான் புலன்களின் பால்பட்டு அதுக்குள்ள போய் அதுல நஞ்சையா கலந்து கலந்து கடைசியில பார்த்தா சலம் கலந்த பொய்கை விஷத்துல தண்ணி கலந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியில என்னை கொண்டு போய் விட்டுருக்காங்க. நான் அங்க இருந்து இந்த புலன்களின் பால் அகப்பட்டு விஷத்தையா கக்கி தண்ணியில விஷம் கலந்ததுங்கிறது வார்த்தை போய் விஷத்துல கொஞ்சம் தண்ணி கலந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கேன் நான். அதான் சலம் கலந்த பொய்கை வாய். அப்படி ஆகும்போது என்னுடைய புலன்களின் மேல் ஏறி நின்று நடமாடி என் புலன்களை அடக்கி அவன் பாதத்தை உணர வைப்பான். தலைக்கு மேல அந்த பாதம் ஆடுறத என் கண்ணால பார்க்கவே முடியாது, உணரத்தான் முடியும். இறைவனின் திருப்பாதம் கண் முன்னால் வருவதல்ல, உணரத்தக்கது. என் அகந்தை நங்கு நங்குன்னு மிதி வாங்குற நேரம் வரும்போது அப்படி மிதிக்கிறது அவனுடைய திருப்பாதம் உணரத்தான் முடியும். என் கண்ணால என் தலைக்கு மேல பார்க்க முடியுமா? அந்த தலைக்கு மேல அவன் பாதம் நடம்பயின்ற நாதன் அவன் அப்படி ஆடுறான். அந்த திருப்பாதத்தை நான் உணரத்தான் முடியும். அப்படி உணரும் போதுதான் என் புலன்கள் அடங்கும். அப்படி அடங்கும் போதுதான் இந்த பாரவண்டி உடையும். சாடு சாடு பாதன். அதற்கு அவன் அழைப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். கோடு நீடு கைய செய்ய. நீண்ட சங்கு, நீடு சங்குனா நீண்ட காலம் வாழக்கூடிய, நீண்ட ஓசை எழுப்பக்கூடிய, அப்படி பொருள் அதை எடுக்கலாம். அப்படிப்பட்ட சங்கு அவ்வளவு நேரம் அவன் நமக்காக கொடுப்பான், ஒதுக்குவான், நம்மளை கூப்பிடுவான். அப்படிப்பட்ட அவனது பாதம் நாளும் உண்ணினால் அந்த பாதம் என்னெல்லாம் செய்யும்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அவன் அழைப்பை கேட்டு ஆப்ஷன் கொடுத்தால அவன், அதான் அவன் அழைப்பு. நீடு கோடு நீடு கைய, அதை உடைய கைய, அவனை அவன் பாதத்தை நாளும் உண்ணினால் ஒவ்வொரு நாளும் மனதில் நினைத்தால் வீடனாக, வீடனாகனா வீடு வேறு பெற்றவனாக, வீடு அடைந்தவனாக, முக்தி பெற்றவனாக, அதான் வீடனாக. வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொள். இப்படிப்பட்ட பாதத்தை நாள்தோறும் நினைச்சா அவன் வீடு பேறு அடையாம வேற என்ன செய்வான்? உண்மையா சொல்லு பார்ப்போம். அப்படி கேக்குறாரு. அதுல உறுதியா இல்ல, வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? அப்படி தெளிவா கேக்குறான். அந்த திருமலிசாளருடைய கேள்வி அவ்வளவு தெளிவான கேள்வி. வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொள். அவன் நிஜமா அவன் வீடு பேர் அடைந்தவனாக இல்லாம வேற என்ன ஆவான்? யார சொல்றீங்க சார்? இது கோடு நீடு கைய செய்ய பாதம் நாளும் உள்ளினால். இறைவனின் அழைப்பை ஏற்று அவன் திருவடியை ஒவ்வொரு நாளும் நினைப்பவன் வீடு வேறு அடையாமல் உண்மையாவே வேற என்னவா ஆயிடுவாயா? சொல்லிரு பார்ப்போம். ஒன்னும் ஆக முடியாது. கண்ணனே, இறைவனே, அதை சொல்லிடுறார். நெற்றி பெற்ற கண்ணன், நெற்றியில் கண்களை, இந்த இடத்துல கண்ணன்கிறது கண்கள் உடையவன்கிற பொருள். நெற்றி பெற்ற கண்ணன், நெற்றியில் கண்களை பெற்றவன். அவன் யாரு? 3 விழிகள் கொண்ட சிவபெருமான். விண்ணின் நாதனோடு, விண்ணுங்கிறது ஸ்வர்க்க உலகம், தேவலோகம். தேவலோகத்தின் நாதன், தலைவன் யாரு? இந்திரன். போதின் மேல் நற்றவத்து நாதனோடு, போதுனா தாமரை மலர், நம்ம பார்த்தோம். தாமரை மலர் மீது தவம் செய்யும் கோலத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவன் யாரு? நான்முகனாகிய பிரம்மா. அப்ப சிவன், இந்திரன், பிரம்மன்,
மற்றும் உள்ள வானவர் பிற அனைத்து தேவர்களும் கற்ற பெற்றியால் வணங்கு பாத. கற்ற பெற்றினா அவரவர்கள் அவருக்கு கிடைத்த அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட புகழ். கற்ற பெற்றி, பெற்றினா அவர்களுக்கு புகழ். இப்ப சிவன் அளிக்கும் தொழில் படைத்தவன்கிற புகழ் அவனுக்கு கிடைக்கிறது. யாரால? கற்ற பெற்றி, இவனிடமிருந்து கற்றது, அதாவது இவன் கொடுத்தது அப்படின்னு அர்த்தம். இவன் கொடுத்த பணியால் புகழடைந்தவர்கள் அவங்க. கற்ற பெற்றியால் வணங்கு பாத, அப்படி புகழ் கிடைத்ததனால் அதற்கு காரணமான உன் பாதத்தை வணங்குகிறார்கள். யாரு? 3 விழிகளை படைத்த சிவனும், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனும், 4 முகங்களோடு தாமரை மேல் நல் தவத்தில் அமர்ந்திருக்கும் நான்முகனாகிய பிரம்மனும், இவர்களெல்லாம் அவர்கள் செய்யும் பணியினால் பெற்ற பெருமை உன்னால் அளிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து உன் பாதங்களை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் வணங்கும் பாதத்தை உடையவனே நாத. உன் பாதத்தை அவன் ஏன் வணங்குறான்? அவர்கள் செய்யும் பணியினால் புகழ் பெற்று உன் பாதத்தை வணங்குகிறார்கள். அவன் செய்யற பணியால புகழ் பெற்றான், அப்புறம் ஏன் உன் பாதத்தை வணங்குறான்? அடுத்த சொல்லுல அதுக்கு பதில் நாத. நாதனா தலைவன் அர்த்தம். ஏன்னா அவர்களுக்கு நீதான் தலைவன். அதுதான் நம்ம முதல்ல சொன்னோம். இப்ப தலைவன்கிறவன் யாரு? அவன் தான் பணிகளை ஒதுக்குபவன். ராஜான்னு ஒருத்தன் இருந்தா மந்திரின்னு ஒருத்தன் இருக்கணும்ல. மந்திரின்னு ஒருத்தன் இருந்தான்னா படைத்தலைவன் ஒருத்தன் இருக்கணும்ல. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வேலையை யார் ஒதுக்குவா? ராஜா தான் ஒதுக்குவான். மந்திரிங்கிறது அவர் பெற்ற பதவியால் அவர் அடைந்த புகழ். கற்ற பெற்றி. படைத்தலைவர், சேனாதிபதி, அது கற்ற பெற்றி. யார் கொடுத்தா? இதெல்லாம் தலைவனாகிய மன்னன் கொடுத்தான். அதான் நாதன். ஆகவே அதான் அவங்க உன் பாதத்தை வணங்குகிறார்கள். ரிவர்ஸ்ல வரும். அப்போ தேவர்களும் இந்த முத்தொழிலுக்கு உண்டான தெய்வங்களாக இந்திரனை சேர்த்துங்க. விஷ்ணு வந்து இப்ப இந்த பக்கத்துக்கு வந்துட்டாருங்கிறதுனால அங்க இந்திரனை கொண்டு வச்சுக்கிட்டாங்க. இந்திரன், சிவன், அப்புறம் பிரம்மன் மற்றும் வானவர் எல்லாம், மற்றும் உள்ள வானவர் எல்லாரும் வந்து உன்னை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குவதற்கு காரணம் என்னவென்றால் நீ அவர்களுக்கு தலைவன், பாத நாத. சரி, வானத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அப்படி போயிட்ட, அவங்க எல்லாம் உன்னை பார்த்து உன் பாதத்தை வணங்கலாம். எப்ப பூமியில இருக்கிற நாங்க என்ன பண்றது? அதுக்குத்தான் 3வது ஒரு வார்த்தையை போடுறது. வேத. வேதமானவனே. வேதம் பூமியில இருக்கு. தேவர்கள் எல்லாம் உன்னை வந்து பார்த்து உன் பாதத்தை வணங்கலாம். அவர்களுக்கெல்லாம் நீ தலைவனாக இருக்க. எங்களுக்கு நீங்க வந்து எப்படி அவைலபிளா இருக்க? எங்களுக்கு நீ வேதமாக அவைலபிளாக இருக்கிற. வேத நின் பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் உரைக்கிலே. சொல்லப்போனா சொல்வதானால் அதான் உரைக்கிலே. சொல்ல போனால் உன்மேல் கொண்ட பற்று அல்லாது வேறு ஒரு பற்று எனக்கு கிடையாது. அனன்யகதித்துவம் நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இறைவன் ஒருவனன்றி வேறு எவரும் சரண் இல்லை. சரணாகதியினுடைய முதல் விஷயமே இதுதான், அனன்யகதித்துவம். அவன் ஒருவனே கதி. அவன் ஒருவன் மேலதான் என் பற்று. அவன் ஒருவனே, தனி ஒருவன் அப்படின்னு நாச்சியார் சொல்லிட்டே இருக்கா இல்லையா? தனி ஒருவன், அவன் ஒருவன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லுவார். அவன் ஒருவன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவன் ஒருத்தன் தான், அவன் ஒருவனே தான். இங்க அந்த தனி ஒருவன், அவன் ஒருவன் தான் நான் பற்று வைத்திருக்கக்கூடியவன். வேற யார் மேலே எனக்கு பற்று கிடையாது. உன்னையதான் சரண் இருக்கேன், வேற யார்கிட்டயும் நான் போக மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிடுறார். அடுத்த பாட்டுக்கு வாங்க. வெள்ளை வேலை வெற்பு நாட்டி. வேலைனா கடல். வெள்ளை வேலை, வெள்ளை நிற கடல், அதாவது பார்க்கடல். அந்த பார்க்கடலில் வெற்புனா மலை. இந்த இடத்துல மந்தார மலை. நாட்டி, அந்த மலையை கொண்டு நட்டு. வெள் எயிற்று அராவு, வெண்மை நிறமான பற்களை உடைய அராவு. அதாவது அராவுனா அரவு, அரவுதான் அராவு ஆகுது. வெள்ளை நிறமான பற்களை கொண்ட பாம்பாகிய வாசுகி. அலாய், அலாய்னா சுற்றி, அவரை சுற்றி. எதை? பார்க்கடல்ல கொண்டாந்து மந்திரமலையை நட்டு அந்த மந்திரமலையை சுத்தி கயிறு மாதிரி வாசுகியை கட்டி அள்ளலா கடைந்த அன்று. அள்ளல் ஆ கடைந்த, அதாவது அலைகள் எழும்பும்படி. இப்ப நீங்க தயிர் கடையும் போது இப்படி உள்ள இருந்து இப்படி நுரைச்சிக்கிட்டு அலைகள் வருது இல்லையா?
அத மாதிரி இவங்க அந்த மந்தார மலையை கடையும் போது பார்க்கடலை கடையும் போது அப்படியே அலைகள் தெரிக்குது. அதான் அல்லலா கடைந்தா அன்று அருவரைக்கு. அருவரைனா இந்த இடத்துல அருமையான வரைங்கிற பொருள் இல்ல, கனத்த வரை. அப்படி அந்த மலை கனம் தாங்காமல் உள்ள அமிழுது. அப்போ ஒரு ஆமையாய் வந்து இவன் என்ன செய்யறான், கூர்மாவதாரத்தை குறிக்கிறார். நாராயணன் ஒரு ஆமையாக வந்து பார்க்கடலுக்குள் மந்தார மலை முங்கி விடாதபடி அதை மேல தூக்கி கொடுக்கிறான். அப்படி அறுவரைக்கு ஒரு ஆமையாய் உள்ள நோய்கள் தீர் மருந்து வானவர்க்கு அளித்த. அதாவது அமிர்தம் கொடுத்தது தான் அவர் சொல்றாரு. அவர்களது நோய்கள் தீர வானவர்களுக்கு மருந்து போல அமிர்தம் கொடுத்தவனே. கொடுத்தவன் யாரு? எம் வள்ளலாரை அன்றி. வள்ளலாருங்கிறது எங்க வராரு பாருங்க. நம்ம இனிமே இப்படி சொல்லிடலாம், வள்ளலாரே வந்து பெருமாளுடைய ஒரு அம்சம் தான் சொல்லிடலாம். இந்த இருக்க பாட்டு இருக்கே, எம் வள்ளலாரை அன்றி மற்றோர் தெய்வம் நான் மதிப்பனே. அப்படி இல்லாம இன்னொரு தெய்வத்துல நான் போவேனா? அதான் திரும்ப அனன்ய கதித்துவத்தை எவ்வளவு அழகா ஒரு ஒரு புள்ளி வைக்கிறாரு பாருங்க. அவன் தான் தெய்வம். ஏன் தெய்வம்? பார்க்கடலை கிடைக்கிறாங்க, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அருமருந்து போன்ற ஒன்றை எடுத்து அது வர்றதுக்கு யார் காரணம்? அவன் தான் காரணம். அவன் ஆமையா வந்து அந்த மலையை அன்னைக்கு தூக்கி நிறுத்தலைன்னா பார்க்கடலை கடைஞ்சிருக்க முடியாது. பார்க்கடலை கடையலைன்னா அமுதம் வந்திருக்காது. சரி, அப்ப அமுதம் கிடைச்சதுக்கு காரணம் யாரு? நாராயணன். அமுதத்தை அவன் எடுத்து என்ன செஞ்சான்? அவனே வச்சுக்கிட்டானா? நான் தானே காரணம், இது எனக்குத்தான் சேருன்னு சொன்னானா? இல்லையே, அதை வானவர்களுக்கு இல்ல கொடுத்தான். அதுதான் வள்ளல் தன்மை. அதான் அவர் சொல்றாரு, நோய்கள் தீர் மருந்து வானவர்க்கு அளித்த எம் வள்ளலாரை அன்றி மற்றொரு தெய்வம் நான் மதிப்பனே. இது அப்படியே பொருள் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே முதல்ல ஃபர்ஸ்ட் கடைந்த பார்க்கடல் கிடந்து பாட்டுக்கு வாங்க, இன்னைக்கு நம்ம வாசிச்ச முதல் பாட்டுக்கு. அதில் அந்த பொருளை இதுங்க அப்படியே தூக்கிட்டு வந்து போடுங்க. வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையிற்று அறாவு ஆளாய். நம்ம அந்த உள்ள பாம்பு, விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு நாம் தான். மந்தார மலைங்கிறது என்ன? நாம் அதில் ஈடுபடுவது. கடல்ங்கிறது இந்த சம்சார உலகம். சம்சார உலகத்தில் நமது புலன்களை வைத்து நாம் அதில் ஈடுபட்டு அதிலேயே மூழ்கி போயிருவோங்கும் போது அவன் வந்து ஒரு ஆமை மாதிரி வந்து நம்மளை தாங்குறான். அவன் நினைப்பு, அவனை வணங்குவதுதான் அந்த ஆமை. ஆமை வடிவுல வந்து அப்படி தாங்குறான் நம்மள. அப்படி தாங்கும் போது இந்த உலக அனுபவத்தில் திரண்டு வரக்கூடிய ஒரு ஞானம் நம்ம கையில அமுதம் மாதிரி கிடைக்கும் போது அதை இறைவன் தூக்கிட்டு போகாம என்ன செய்யறான்? இந்த ஞானத்தின் வழியாக நீ பலன்களை பெறு நமக்கே கொடுக்கறான். அதான் அவன் வள்ளல். அப்படி கொடுக்கிற தெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்திட்ட நான் போவேனா? அதான் அவர் கேட்கிறார். வள்ளலாரை அன்றி மற்ற ஒரு தெய்வம் நான் மதிப்பனே. இன்னொரு தெய்வத்திட்ட நான் போவேனாயா? பார் மிகுந்த பாரம் முன் ஒளிச்சுவான் அர்ஜுனன் தேர் மிகுத்து. பூமியில பாரம் மிகுந்துருச்சுன்னு பூமாதேவி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா, பூபாரம் குறைத்து அருள்கிறேன். இந்த பூமியில நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க, கொஞ்சம் பேரை போட்டு தள்ளிட்டு வரேன், அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு பூமாதேவிக்கு வாக்கு கொடுத்துட்டு இவர் வந்தார். அதான் பாரம். பார் மிகுந்த பாரம். பார்னா உலகு. உலகில் மிகுந்த பாரத்தை ஒழிக்க வேண்டி, அதான் ஒழிச்சுவான், ஒழிப்பான் வேண்டி. அர்ஜுனனுக்கு தேர் மிகுத்து. இந்த இடத்துல தேர் மிகுத்துனா தேர் செலுத்தி, தேர் நடத்தின்னு அர்த்தம். அவனுக்கு தேர் ஓட்டி பல மாயங்களை செய்து, மாயம் ஆக்கி நின்று கொன்று, மாயமாக்கி நிலைத்து நின்று பல பேரை காலி பண்ணி, யாரெல்லாம்? வென்றி சேர் மாறதற்கு வான் கொடுத்து. வென்றி சேர்னா ஐயம் சேர்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஐயம் ஏன்னா மாறதர் இவன் தோத்து போறாங்களாம், இறந்து போறாங்களாம். இறந்து போறவன் எப்படி வெற்றி கொண்டவனாக ஆவான் அப்படின்னு ஒரு லாஜிக்கை போடுறாங்க. அது அப்படி பொருள் எடுக்கிறது இல்லை, நான் எடுக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். வென்றி சேர்னா மாறதர்னு பட்டம் எப்படி வந்தது ஒருத்தனுக்கு? 4 வகை ரத வீரர்கள் உண்டு. அதாவது மாறதர்ங்கிறவன் வந்து அசகாயனாக இருந்துன்னு ஒரு வார்த்தையை போடுவாங்க. அசகாயன்னா என்ன அர்த்தம்? அசகாய சூரனியாவன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சகாய அப்படின்னா உதவி புரியக்கூடிய. எனக்கு ஒரு சகாயம் பண்ணுன்னு கேட்கிறோம் இல்லையா? சகாயம்னா என்ன? உதவி புரிதல். அசிஸ்ட், டு அசிஸ்ட், அதான் சகாயம். அசகாயம் உதவியே தேவைப்படாத. ரைட் லெப்ட்ல ஆளே வேண்டாயா அவனுக்கு, அவன் ஒருத்தனாவே நின்று செய்து முடிப்பான். அதான் அசகாய சூரன். ஐயா காரியத்துல அவன் அசகாய சூரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தன் உதவி கேட்டு நிக்க மாட்டான்,
அவனே இறங்கி எல்லாத்தையும் செஞ்சிருவான். அவதான் அசகாயன். அப்போ மாறதற்கு உண்டான முதல் லட்சணமே அசகாயனாக நின்று தேரில் நின்று 4 வகை படைகளையும் வழிநடத்தி, எதை? ரதம், கஜம், துரகம், பதாதி, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை ஆகிய 4 படைகளையும் எவரின் உதவியும் இன்றி தானே தனித்து வழி நடத்தி பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொண்ட எதிரிகளை பொருதுபவன் தான் மாரதன். அதான் மாரதர். மகாரதன்கிறவன் அந்த குவாலிட்டியில உள்ளவன். அவனுக்கு ஒருபடி கீழே ஒருத்தன் இருக்கான், அவன் அதிரதன். இந்த அதிரதன்கிறவன் எப்படின்னா மகாரதனுக்குரிய எல்லா அம்சங்களும் உடையவன். இது கூட ஆள் கிடையாது அவனுக்கு. அவனே தான் 4 வகை படைகளையும் தனியாளா நிர்வகிப்பான். ஆனா 11,000 வீரர்கள் கொண்ட படையை இவனால ஜெயிக்க முடியும். அதுக்கு மேல வந்துட்டா இவனால ஹேண்டில் பண்ண முடியாது. எதிரி, அதான் அக்ரோனி படைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு அக்ரோனியை இவன் ஒரு ஆள் தேர்ல நின்று ஜெயிச்சிருவான். அப்படிப்பட்டவன் தான் அதிரதன். மகாரதன்கிறவன் எத்தனை அக்ரோனி வந்தாலும் தான் தேர்ல எவன் உதவியும் இல்லாம நின்னு அடிப்பான். அதிரதன்கிறவன் ஒரு அக்ரோனி படையை அடிச்சு நொறுக்கிடுவான். 2 வந்தா அவன் திணறிடுவான். ஆகவேதான் அந்த 2வது கேட்டகரிக்கு அதிரதன்னு பேரு. 3வது கேட்டகரி ஒண்ணு இருக்கு, அவன் பேரு சமரதர். சமரதன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் இவனை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அதிரதன், இன்னொரு அதிரதனோட சேர்ந்து சண்டை பண்ணக்கூடியவன், அவன் சமரதன். இப்ப நான் மகாரதனா இல்ல, டக்குன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல 2 அக்ரோனி வந்துருச்சு, என்னால ஒரு அக்ரோனியை சமாளிக்க முடியும், நான் ஒரு அதிரதன். நான் டப்புன்னு இன்னொரு அதிரதனை பார்த்து, ஐயா நான் வாயா நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுவோம், கிரிக்கெட்ல பார்ட்னர்ஷிப் போடுறோம் இல்லையா, அது மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு அவனுங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 அதிரதர்களும் சமரதர்களாக சொல்லப்படுவார்கள். சமரதர்களாக இருப்பவர்கள் இன்னும் தன்னை விட வலிமை கூடுனவனோட ஃபைட் பண்ணிட முடியும், அடிச்சிட முடியும். அப்படி இன்னொருவனுக்கு இணையாக போய் அப்படி 2 பேருமா சேர்ந்து யுத்தம் பண்ண தெரிஞ்சவன் சமரதன். 4வதா ஒரு கேட்டகரி இருக்கு, அர்த்தரதன்னு பேரு. அர்த்தரதன்னா விளக்கம் எப்படி எழுதி வச்சிருக்காங்க, போரில் ஈடுபட்டு தனது ரதம் முதலியவற்றை இழந்து போர் செய்யக்கூடியவன் அர்த்தரதன்னு எழுதியிருக்காங்க. அது ஏதோ தவறான அர்த்தம். அர்த்தரதன் அப்படின்னா அர்த்தம்னா பாதி. இப்போ இவன் என்ன சொன்னா, சமரதனுக்கு சமமாக இருக்கக்கூடிய 2 ரதங்களில் இருவர் சென்று இணையாக போர் செய்தல், அது சமரதன். இணையாக போர் செய்யும் இருவர் ஒரே தேரில் இருந்து போர் செய்தால் அது அர்த்தரதர். ஒரே தேர்ல 2 பேர் நிற்பாங்க, 2 பேருமே ரதத்தை செலுத்துவதில் வல்லவர்கள், வீரர்கள். ஆனா அவங்க 2 பேருமா சேர்ந்துதான் ஃபைட் பண்ண முடியும். இப்ப நகுல சகாதேவனை நீங்க பிரிக்கவே முடியாது. நகுல சகாதேவர்களை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அர்த்தரதர்னா யாருன்னு தெரியும். ஒரு பாதியா தேர்ல பாதி அவனுடையது, ஒரு பாதி இன்னொருத்தவன் பார்ப்பான், இன்னொரு பாதி இவன் பார்ப்பான், அதுதான் அர்த்தரதர். அதான் அப்படி இருக்கிறவன். அவன் தனியா போய் ஃபைட் பண்ண முடியாதவனால இன்னொருத்தனை கூட வச்சுக்கிட்டு தான் அவன் ஃபைட்டுக்கு போவான். 2 பேரும் இணையா இருக்கக்கூடியவர்கள். 2 இணையானவர்கள் 2 தனித்தனி தேரில் இணைந்து போர் செய்வது சமரதர். இணையாக இருக்கும் இருவர் ஒரே தேரில் அமர்ந்து ஃபைட் பண்ணும்போது அர்த்தரதர். மாரதன், மாரதர்கள் மிக குறைவு. பீஷ்மர்லாம் மாரதர். பீஷ்மன், அர்ஜுனன், கர்ணன், துரியோதனன், இவன் சல்லியன், இவங்கெல்லாம் மாரதர்கள். அப்பேற்பட்ட வீரர்கள் அவங்க. அதான் இந்த இடத்துல கணக்குல போடுறது. அப்படிப்பட்ட மாரதர்களை எல்லாமே இவர் என்ன செய்யறாரு, வான் கொடுத்து அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா போர்ல இறந்து போனா வீர சொர்க்கம் இல்லையா, ஆகவே மாரதற்கு வான் கொடுத்து பூபாரத்தை குறைத்து விட்டான். வையம், இந்த உலகத்தை ஐவர் பாலதாம் சீர்மிகுத்த. ஐவர்னா யாரு? பாண்டவர்கள். இந்த அதாவது மாரதர்களை எல்லாம் வானத்துக்கு அனுப்பி எதிரிகளை எல்லாம் கொன்று ஒழித்து அவையெல்லாம் செய்யும் விதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டி மாயம் செய்து இதையெல்லாம் செஞ்சு பாண்டவர்களுக்கு வையம், இந்த உலகத்தை அழித்து, அப்படி செய்த நின்னலால், அப்படி செய்த உன்னைய விட்டுட்டு ஓர் தெய்வம் நான் மதிப்பனே, வேறு ஒரு தெய்வத்தை நான் கும்பிடுவேனா? நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். இந்த 3 பாட்டுல பற்றலால் ஓர் பற்று மற்றது
உற்றிலேன். 838 சொல்றாரு. 839 எம் வானவர்க்கு அளித்த எம் வள்ளலாரை அன்றி மற்ற ஓர் தெய்வம் நான் மதிப்பனேன்னு சொல்றாரு. இந்த 840க்கு வரும்போது சீர்மிகுத்த நின்னலால் ஓர் தெய்வம் நான் மதிப்பனே அப்படின்னு கேட்கிறாரு. மூணுலையுமே அனன்ய கதித்துவம் தெளிவா இருக்கா? உன்னை அல்லாத வேறு இல்லை, உன்னை அல்லாத வேறு இல்லை, நீ அல்லாத வேறு இல்லை, உன்னை அல்லாத கதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இப்ப அனன்ய கதித்துவம் வந்தாலே ஆகிஞ்சன்யம் வரணும் இல்லையா? ஆகிஞ்சன்யம்னா என்ன? ஐயா எனக்கு வேற வழியே தெரியல, நீதான் வழி. இலக்கும் நீயே, இந்த உபாயம் வழியும் நீயே, அடையும் இலக்கும் நீயே, அதற்கான வழியும் நீயேன்னு சொல்லணும்ல. அதை இந்த பாட்டுக்கு வந்துட்டாரு. குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். மனித குலமே 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு நம்ம மரபுப்படி. அந்த 4 வர்ணத்திலையும் கூட நான் பிறக்கல. அதாவது அந்த அந்த அதை விட கீழ்மையா பிறந்திருக்காராம். 4 குலங்கள்ல கூட நான் பிறக்கல ஐயா, அதை விட கீழே பிறந்துட்டேன். அப்படி ஒன்னே கிடையாது. ஆனா இவர் சொல்லிக்கிறார் தன்னைய, அந்த லெவலுக்கு கூட இல்லாம நான் பிறந்துட்டேன். நலங்களாய நற்கலைகள் நாளிலும், நலன்கள் அனைத்தையும் தரக்கூடிய நல்விதமான கல்வியாகிய 4 எது? 4 வேதங்கள். 4 வேதங்களும் நவின்றிலேன் சொன்னதில்ல. 4 வர்ணங்கள்லையும் பிறக்கல. அதாவது கீழ்ப்பட்ட மானிடனா இருக்கேன். ஒரு குலம்ங்கிற தகுதி, அதாவது மற்ற எல்லா தகுதியும் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடியது. நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க சம்பாதிக்கக்கூடியது. கல்வி, செல்வம், புகழ், இவை அனைத்தும் நீங்க சம்பாதித்து வரக்கூடிய தகுதி. நீங்க எதுவும் செய்யாம பிறப்பிலேயே உங்களுக்கு ஒரு தகுதி வருமானால் அது உங்க குலத்தகுதி. இவன் அந்தணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன், இவன் சூத்திரங்கள் அறிந்த சூத்திரன் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கே, அந்த அந்த தகுதி இருக்கே, அது குலத்தால் வருவது. அது குலத்தால் வருவதுன்னா குலத்தில் நான் எடுத்த பிறப்பால் வருவது. அப்ப அது நான் சம்பாதித்த தகுதி அல்ல, அது இயல்பாகவே வந்த தகுதி. அந்த தகுதி கூட எனக்கு இல்ல அப்படின்னு தன்னை டிக்ளேர் பண்ணிக்கிறார் அவரு. அதுதான் அந்த முதல் வரி. குலங்களாகிய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். அந்த தகுதி கூட, குலத்தகுதி கூட எனக்கு இல்ல, அப்படி இருக்கேன் நானு. அது குலத்துக்குரிய தகுதிக்குரிய செயல்களை கூட நான் ஒழுங்கா செஞ்சதில்லை, அவ்வளவு கீழானவனாக இருக்கிறேன். நலங்களாகிய நற்கலைகள், அனைத்து நலன்களையும் தரக்கூடிய அறிவு, கல்வி எனப்படும் வேதங்களையும் நான் சொன்னதில்லை. இதெல்லாம் ஏன் சொல்லல நானு? ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்? 3வது வரியில சொல்றாரு. புலன்கள் 5ம் வென்றிலேன். காரணம் என்ன? புலன்களை வெல்லவில்லை. புலன்களை வென்றுதான் கல்வி. புலன்களை வெல்வதே அறிவு. புலன்களை வென்று அடைவதே ஞானம். அப்படி ஒண்ணுமே எனக்கு நடக்கலையா? புலன்களை வெல்லாத கல்வியும் ஞானமும் அடைந்தவன் கல்வியால் பெறும் பிறப்பு அதுதான் நிஜமான பிறப்பு. அப்படி ஒரு பிறப்புல நான் பிறக்கவே இல்லைங்கிறாரு. அதான் படிக்கலைங்கிற வார்த்தையை 2வதா சொல்றாரு. அப்ப புலன்கள் 5ம் வென்றிலேன். புலன்களை ஜெயிக்கவே இல்லை. ஆனா புலன்களை ஜெயிக்கலையே தவிர, இப்ப நான் என்னால சிங்கத்தை வேட்டையாட முடியல அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, வேட்டையாட முடியாம நீ திரும்பி வந்துட்டேன்னா பரவாயில்ல, நாளைக்கு போய் வேட்டையாடலாம். ஆனா என்ன ஆகி போச்சு, சிங்கம் என்னையே வேட்டையாடிடுச்சு. அப்ப நான் திரும்பி போக முடியுமா? சிக்கிக்கிறேன், சிங்கத்திட்ட சிக்கிக்கிறேன். சிங்கத்தை நான் வேட்டையாட போய் சிங்கம் என்னையே வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. அதான் அடுத்த வரி. புலன்கள் 5ம் வென்றிலேன் பொறியிலேன். பொறியிலேன்னா பொறிக்குள் இருக்கிறேன். நான் சிக்கிக்கிட்டேன். புலன்களை வெல்ல முடியல, ஆனா புலன்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டேன் நான். பொறி வைத்து பிடித்து விட்டது. பொறி, ஐம்பொறிகள் அப்படின்னு அதை சொல்றோம் இல்லையா தமிழ்ல. பொறியிலேன், பொறியில் உள்ளேன். அதான் பொறியில் உள்ளேன். இந்த பொறிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். புலன்களை வெல்லவில்லை, ஆனா புலன்களுக்குள்ள சிக்கிக்கிட்டேன். புனிதனே நின் இலங்கு பாதம் அன்றி. இலங்கு பாதம்னா புகழ் இலங்கக்கூடிய, ஒளி பொருந்திய உனது பாதங்களன்றி மற்றுவோர் பற்றிலேன் எம் ஈசனே. ஐயா எனக்கு வேற வழியே இல்லை. நான் குலத்தாலும் பெருமை அடையாதவன், கல்வியாலும் பெருமை அடையாதவன், புலன்களை வெல்ல முடியாதவன், புலன்களின் பிடியில் சிக்கித் துழல்பவன். எனக்கு உன்னுடைய பாதத்தை தவிர வேற வழியே இல்லை என் ஈசனே, என்னை படைத்தவனேங்கிறார். அப்ப இதுதான் ஆகிஞ்சன்யம்.
தரித்திரம்னு ஒரு பொருள் அதுக்கு இருக்கு. கையில ஒண்ணும் இல்லை, ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லை, உன்னைய தவிர வேற ஒண்ணுமே இல்லை, ஐயா எனக்கு சாப்பிட காசு இல்லை, 10 ரூபா கொடுன்னு நான் கேட்கிறேன். இந்த 10 ரூபாய்க்கு என்ன பொருள்? நீ தர வேண்டிய 10 ரூபாய் எனக்கு பசியாற்றும், ஏனென்றால் என்னிடம் வேறு எதுவும் இல்லை. அதுதான் வழி. வேற ஒரே வழி உங்ககிட்ட கை நீட்டுறதுதான். அப்படி இருக்கணும் இறைவன்கிட்ட போய் நான் சரணடைகிறது. சார் 10 ரூபா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா என் பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பேர் பிச்சையா? அப்ப ஆகிஞ்சன்யம் என்ன? உன்னை தவிர வேறு வழியே இல்லை எனக்குன்னு சொல்லணும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. குலத்தாலும் நான் எதையும் அடையப் போவதில்லை, கல்வியாலும் நான் எதையும் அடையப் போவதில்லை, புலன்களை வெல்வதாலும் நான் எதையும் அடையப் போவதில்லை, புலன்களில் மாட்டிக்கொண்டாலும் எதையும் நான் அடையப் போவதில்லை, உன் திருவடித் தாமரையை பற்றுவதால் மட்டுமே நான் உய்ய முடியும். அதைத்தான் அவருங்க சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துட்டேன். நண்பர்கள் சொல்லலாம், கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றி. நன்றி சொல்றேன். ரொம்ப விளக்கமான ஒவ்வொரு வார்த்தைக்குமான விளக்கத்தோட இருந்த அருமையான உரை. ஓகேம்மா. சிஸ்டர் நல்லா எப்பொழுதும் போல ஜாஜா தன்னுடைய சிறப்பான ஒரு உரை. நன்றி ஜாஜா.